நம்ம எல்லாம் அந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம். வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பாங்க ஊழியக்காரர்கள். நீங்கள் சபைக்கு போகும்போது ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 100 வாக்குத்தத்தமாவது வச்சுருப்பான். நீங்கள் போய் வீட்டில் எண்ணி பாருங்கள். உங்கள் சபையில் வாங்கினது ஒன்று, ஆன்லைனில் நீங்கள் பெற்றுக்கொண்டது நிறையா. ஒவ்வொரு இதில் போட்டோன்னே ஒரு வாக்குத்தத்தம். அப்புறம் கேலண்டரு, வாக்குத்தத்த அட்டை, அடையாள அட்டை. உன்னை மேன்மையாய் வைப்பார், வாலாக்காமல் தலையாக்குவார், ஆசீர்வாதமாக இருப்பாய், நன்மையும் மேன்மையும் உன்னை தொடரும், வாழ்க்கை முழுதும் வாழ்நாள் முழுதும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இப்படி நிறைய ஒரு 100 வாக்குத்தத்தமாவது வாங்கியிருக்க மாட்டீங்க? இருக்கும், தப்பு இல்லை. அது உண்மையிலே அப்படி தான் நடக்குமா? அந்த வருஷத்தில் நன்மையும் கிருபையும் தொடருமா? எல்லா நன்மைகளும் பாக்கியமும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை இது கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கலாம். நமக்கு ஒருவேளை கர்த்தர் அதை செய்யலாம். உங்களை ஆசீர்வாதமாக வைக்கலாம், மேன்மையாக வைக்கலாம், பாதுகாப்பாக வைக்கலாம், சீயோனிலே வைக்கலாம், தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணலாம், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டலாம், வருஷத்தினுடைய நாட்களை நெய்யாய் பொழிய பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உலகத்திற்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை இது கர்த்தர் தேவன் உங்களுக்கு பேசின வார்த்தையாக இருக்கலாம். உலகத்துக்கு எப்படி இருக்கும்? அதான் நமக்கு வேணும். உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய வேதம் உலகத்தின் நாட்கள் அவ்வளவு சுபிட்சமாக இருக்காது. உலகத்தில் எல்லா விதங்களிலும் போராட்டங்கள், பிரச்சனைகள், பேரழிவுகள் உண்டாகும். அதான் இந்த கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற காரியம். அப்போ வாக்குத்தத்தம்லாம் கொடுக்குறாங்களே, அதான் நான் சொன்னேன், அது உங்களுக்கு, உலகத்துக்கு இல்லை. உலகத்தில் என்ன நடக்கும்? இயேசு மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் கடைசி நாட்களிலே என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி தெளிவாக ஒரு பட்டியலே எழுதி கொடுத்திருக்கிறார். மாம்சத்துக்கு விரோதமாய் மாம்சமும், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும் எழுந்திருக்கும். அநேக இடங்களில் யுத்தத்தின் செய்திகளை கேட்பீங்க. நிலநடுக்கங்கள் உண்டாகும். அலைகள் தோன்றி, பேரலைகள் தோன்றி உலகத்தை கலங்க வைக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கொள்ளை நோய்கள் தோன்றும். நிறைய காரியங்கள் கர்த்தர் சொல்கிற அந்த பட்டியலை பார்த்தா அதில் ஒரே ஒரு நல்ல காரியம்தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை வாசி பாருங்கள், பெரிய பட்டியல் இருக்குது. அநேகர் எழும்பி கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார், அவன் ஒரு கூட்டம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை வஞ்சிப்பார்கள், அது ஒரு கூட்டம். கள்ள ஊழியக்காரர்கள் எழும்பி ஜனங்களுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடுவாங்க, அது ஒரு கூட்டம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே பேரழிவுகள், சீற்றங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், கொலைகள், வேதனைகள் எல்லாம் பயங்கரமாக நடக்கும். ஒரு பக்கம் இது எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்கிற ஒவ்வொன்றையும் வாசி பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 24, லூக்கா 21, ரெண்டுலேயுமே கடைசி காலத்தின் அடையாளங்களை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுனுடைய சீஷர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? பொதுவாக சீஷர்களை பார்த்தீங்கன்னா இயேசு நாட்டை ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. அவராக பிடிச்சி உட்கார வச்சு பேசினா தான் உண்டு. மற்றபடி அவர்களுக்கு வேலை, அவர் ஊழியம் செய்யும்போது வருகிற கூட்டத்தை விளக்குவதும், வாலண்டியர் வேலை செய்வதும், எல்லாம் வரிசையில் உட்காருங்கன்னு சொல்லுவதும், அப்பத்தை பங்கு வைப்பதும், குழந்தைகள் வந்தால் விரட்டி விடுவதும், இதுதான் அவங்களுடைய வேலையை, ஊழியமே. ஆண்டவர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், இவங்க கூட்டத்தை கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் நடக்கும், வந்தவங்க கவனிப்பாங்க, வாலண்டியர்ஸ் கவனிக்க மாட்டாங்க. வாலண்டியர்ஸ் இப்படியே வந்தவர்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி தான் இருப்பாங்க. எப்போவாவது அகஸ்மாத்தான் ஆண்டவர்கிட்ட சந்தேகம் கேட்பாங்க. இந்த முறை இயேசுவிடத்தில் அவர்கள் தனித்திருந்த போது ஒரு சந்தேகம் கேட்டாங்க. உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. உலகத்திற்கு முடிவு என்று ஒன்று இருக்கிறதா? விஞ்ஞானிகளிடத்தில் கேட்டால் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உலகத்தில் இருக்க மனிதர்கள் வாழக்கூடிய வசதிகளை வைத்து, மனிதர்கள் சுவாசிக்கிற காற்றினுடைய அளவு, தண்ணீரினுடைய அளவு, இயற்கையில் இருக்கக்கூடிய காரியங்களுடைய அளவை வச்சு கணித்தால், யார் இவர் கணிப்பாராம், கணித்தால் ஏறத்தாழ 25,000 ஆண்டுகளுக்கு பூமியில் எந்த பாதிப்பும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. யார் சொல்கிறா? விஞ்ஞானிகள். இயேசு இடத்துல கேட்டால் அவர் என்ன சொல்லணும்? முடிவெல்லாம் வராதுப்பான்ல சொல்லணும்.
அவர் பாருங்க ஒரு பெரிய அடையாளத்தையே சொல்றார். அப்ப இயேசுனுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவும் சத்தியம் என்பது நமக்கு அர்த்தமாகிறது. இயேசுனுடைய வருகை எப்படி உண்மையோ உலகத்துக்கு ஒரு முடிவு இருப்பதும் உண்மைதான். அதைத்தான் அவர் அங்கே சொல்றார். என்ன நடக்கும் கடைசி நாட்களில் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறார். உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், கடைசி நாட்களில் என்ன நடக்கும்னு கர்த்தர் பேசி இருக்கிறாரு, அதை ஏன் இப்போ நம்ம உட்காந்து பேசணும்னா? கடைசி நாள்லையா உட்காந்துருக்கிறோம்? நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ காரியம் இருக்குது, இப்போ எதுக்கு பேசணும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை வைத்து நம்ம இப்போ வாழ்கிற காலத்தோடு பொருத்தி பார்த்தா நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு கேட்டால், இதுதான் அந்த கடைசி காலம். கடைசி காலத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக காலங்கள் மங்கி 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 ஒரு இருட்டு வருவதற்கு முன்பாக, இரவு வருவதற்கு முன்பாக பகல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சாயந்தர நேரமாகி மாலையாகி அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கடைசியில் முழுவதும் அந்த இருள் சூழ்ந்து விடுமோ, அதே போல் இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் கடைசி காலத்தை குறித்து இயேசு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பித்திருக்கின்றன. அப்படி என்ன அடையாளம் சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்தா நிறைய அடையாளங்கள் இருக்குது. இயற்கையிலே உண்டாகிற அடையாளங்களை பாருங்க. அடிக்கடி கடல்கள் முழக்கமாக இருக்கும், நில அதிர்ச்சிகள் தோன்றும், அநேக இடங்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அநேக இடங்களில் பஞ்சம் கொள்ளை நோய் தோன்றினால் அது கடைசி காலங்கிற அடையாளம். அப்படின்னா இது எப்படி கடைசி காலம்னு சொல்லலாம்? தாவீதின் காலத்திலே கொள்ளை நோய் வந்திருக்கிறது, யோசேப்பின் காலத்திலே பஞ்சம் வந்திருக்கு. அப்போ என்ன கடைசி காலத்தின் அடையாளம் எப்படிங்க சொல்கிறது? அது அப்போவே வந்திருக்கு, அது கடைசி காலமா? அப்போ இதை வைத்து நம்ம எப்படி கடைசி காலம்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, இயேசு சொல்லுகிற இந்த கடைசி காலம் என்பது ஒரு தேசமோ ஒரு பிராந்தியமோ சார்ந்தது அல்ல. இயேசு சொல்லுவது முழுசும் உலகம் முழுவதும் நடக்க போகிற அடையாளங்கள். உலகம் முழுசும் நடக்கணும். ஒரு காலத்தில் கொள்ளை நோய் வந்தது தாவீதின் காலத்தில். அது யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்கு நடுவிலே வந்தது. தாவீது ஜனங்களை கணக்கு போட்டு பார்த்தபோது, தொகை இட்டு பார்த்தபோது கர்த்தருடைய கோபம் உண்டாகி கொள்ளை நோயை கர்த்தர் அனுமதித்தார். யோசேப்பின் காலத்தில் பஞ்சம் உண்டான போது எகிப்தையும் அதை சுற்றி இருக்கிற பகுதியிலும் தான் பஞ்சம் வந்தது. உலகம் முழுசும் பஞ்சம் வரல. அப்படி நம்ம எடுத்து பார்த்தா பல இடங்களில் பஞ்சங்கள் உண்டாயிருக்கிறது, கொள்ளை நோய்கள் உண்டாயிருக்கிறது, நில அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது. அது அல்ல கடைசி காலத்தின் அடையாளம் என்பது உலகம் முழுசும் நடக்கணும் ஒரே நேரத்தில். உலக சரித்திரத்தில் இது மாதிரி நடந்ததில்லை இது வரைக்கும். ஒரு இடத்துல மழை பெஞ்சால் ஒரு இடத்துல வெயில் அடிக்கும், ஒரு இடத்துல பனி விழுந்தால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மழையில் இருக்கும். அப்போ வெவ்வேறு மாதிரியான தட்பவெப்பங்கள், சீதோஷ்ணங்கள், ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தால் இன்னொரு இடத்துல பிரச்சனை இருக்காது. கொள்ளை நோயை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பல வருடங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்தை குறிவைத்து எலிகளால் உண்டாகிற பிளேக் என்கிற ஒரு கொள்ளை நோய் வந்தது. அந்த நோய் கண்டால் என்ன ஆகுன்னு கேட்டால் உடம்பு அப்படியே வீங்கி, காலெல்லாம் வீங்கி 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 வெடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு பப்பாளி பழமோ அல்லது ஒரு வெள்ளரி பழமோ வெடிக்க ஆரம்பிக்குமோ உடம்பு வெடிச்சிடும். வெடித்து ரத்தமும் சீழும் கொட்டி செத்து போயிடுவாங்க. அவங்கள தொட்டாலோ அவர்கள் பயன்படுத்தின ஒரு படுக்கையை, துணியை தொட்டாலோ உடனே பரவிடும். இங்கிலாந்தில் பெரிய தலைவலி, எங்கே பார்த்தாலும் பரவுகிறது தீவிரமாக. இது எலிகளால் பரவுகிறதுன்னு கண்டுபிடிச்சா அதனுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரம். எப்படின்னு கேட்டால் ஒருவன் மரித்த பிறகு கூட அவனுடையத்திலிருந்து அந்த விஷ கிருமிகள் பரவுமா. அதனால் ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இந்த பிளேக் நோய் கண்டு படுத்திருக்காங்கன்னு சொன்னால் வீட்டுக்கே தீ வச்சு விட்ருவானுங்க. அதோடு அந்த வீட்டோடு அது அழியட்டும் அப்படின்னு. அந்த அளவுக்கு கொடுமை இருந்தது. ஆனால் இந்த பிளேக் கண்ட அந்த நாட்களில் இங்கிலாந்து தேசத்துக்குள்ளே தான் அந்த நோய் இருந்தது ஒழிய அமெரிக்காக்குள்ளேயோ வேறு நாட்டுக்குள்ளேயோ அது போகலை. அதே மாதிரி ஸ்பெயினை மையமாக வைத்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு ஃப்ளூ வந்தது. அதில் ஏறத்தாழ 2 கோடிக்கும் அதிகமான பேர் மரணமடைந்ததாக சரித்திர குறிப்புகளில் சொல்லப்படுது. பெரிய கொள்ளை நோய் அது. ஆனாலும் அது ஸ்பெயின்லையும் ஸ்பெயினை சுற்றி ஸ்பெயினுக்குள்ளே மாத்திரம்தான் இருந்தது. ஸ்பானிஷ் ஃப்ளூன்னே பேர். நீங்கள் வேணால் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள். ஸ்பானிஷ் ஃப்ளூ
அதில் ஏராளமான பேர், கோடிக்கணக்கான பேர், 2 கோடிக்கும் அதிகமான பேர் மரணம் அடைந்தார்கள். இந்தியாவை மையமாக வைத்து அம்மை என்ற ஒரு நோயும் அப்புறம் காலரா என்ற ஒரு நோயும் இருந்தது. கொஞ்சம் வயசானவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஐயையோ அதை ஏன் கேட்குற, அந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா இங்கிலீஷ்காரன் இராணுவத்தை பார்த்து கூட பயப்பட மாட்டான். அந்த நாட்களில் இந்த நோய் கண்டிருக்குன்னு வீட்டுக்கு முன்னால் வேப்பலையை சொருகி வச்சா போதும், அந்த தெருவுக்குள்ளே வரமாட்டான். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். மேலே கொப்பளமாக போடும். பெரிய அம்மை என்ற நோய் வந்தால் கண்டிப்பாக 90% மரித்து போயிடுவாங்க, செத்துருவாங்க. கண்ணில் அந்த அம்மை நோய் வந்தால் கண் குருடாய் போயிடும். சிலருக்கு கால் நடக்க முடியாமல் போயிடும். கொடிய வியாதியாக அந்த அம்மை நோயோடு போராடி அதை ஒழிப்பதற்கு அவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் இங்கே ஆளுமை செய்த போது கூட அந்த நோய் இந்தியாவில் தான் இருந்தது, இங்கிலாந்துக்கு பரவலை. அப்போ இந்த கொள்ளை நோய்கள் குறிப்பிட்ட இடங்களில் அது எல்லா காலங்களையும் வர்றது தான். ஆனால் உலகம் முழுசும் வரணும், அதுதான் கடைசி காலத்தின் அடையாளம். சமீபத்தில் வந்த கொரோனா என்ற ஒரு கொள்ளை நோய் தான் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் பரவின நோய். சரித்திரத்தில் வேற எந்த நோயும் ஒரே நேரத்தில், இந்தியாவிலையும் மாஸ்க்கு, அமெரிக்காவிலையும் மாஸ்க்கு, ஆஸ்திரேலியாவிலையும் மாஸ்க்கு, ஸ்பெயின்லையும் மாஸ்க்கு, எல்லா தேசத்திலும் எல்லாம் ஒரே மாதிரி மாஸ்க் போட்டு கையை கழுவி கொண்டு ஆஸ்பத்திரி வாசலில் படுத்துக்கொண்டு பெட்டுக்கு அலைந்து கொண்டு அதுக்கு போடுற ஊசி கிடைக்குமான்னு ஓடிக்கொண்டு வீட்டை அடைத்து கொண்டு லாக்டவுனில் எல்லாரும் இருந்த காலம் உலக சரித்திரத்தில் இதுதான் முக்கியம். அப்போ உலகம் தழுவின பயங்கரம் உலகத்தில் வர ஆரம்பித்ததுலேருந்து கடைசி காலத்துக்குள் நம்ம நுழைந்து விட்டோம். கடைசி காலத்துடைய கடைசி காலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இனி வருகிற வருடங்கள் முழுவதும் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்கள் உலகத்தை கணிக்கக்கூடாது. எங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வருஷம் பேசியிருப்பாரு, நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன்னு. ஆனால் அது உங்களுக்கு ஒருவேளை கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியல. உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டால் தான் தெரியும், நீங்கள் வாங்கின ஊழியக்கார்ட்ட கேட்டால் தான் தெரியும். உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். உலகத்துக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே கர்த்தர் இனி வருகிற நாட்கள் கடினமாய்த்தான் இருக்கும். பஞ்சம், கொள்ளை நோய், கொடுமை இவைகளெல்லாம் உண்டாகும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போது நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நம்ம பாதுகாப்பாக இருக்கோம்ல அப்படின்னு. உலகத்தில் எல்லாரும் பாடுபடும் போது நீங்கள் மாத்திரம் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்வார். வீட்டில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? பையன் ரட்சிக்கப்பட்டிருப்பானா? மருமக ரட்சிக்கப்பட்டிருக்காளா? மாமனார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டு, ஒருவேளை நமக்கு நேரடியாக உடம்புல கொள்ளை நோய் பாதிக்கப்படாவிட்டால் கூட, நீங்களும் தானே மாஸ்க் போட்டீங்க, வெளியே கடைக்கு போனால் உங்களுக்கு தானே ஒன்றும் கிடைக்காது. அப்போ இந்த உலகத்தில் உண்டாகிற பாதிப்பு எல்லாரையும் தான் பாதிக்கும். அப்போ இந்த கடைசி காலங்களில் வாழ்கிற தேவ ஜனங்கள் பாதுகாப்பாய் வாழணும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவர்கள் பாதிக்கப்படாமல் வாழணும்னா கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன செய்யணும் அது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறது, திறப்பில் நிற்கிறோம், எழுப்புதலுக்கு எல்லாம் ஒரு பக்கம் நல்லது தான். ஆனால் காலங்கள் வேறு விதமாய் மாறிக்கொண்டு வரும்போது, இந்த உலகத்தில் தானே நம்மளும் இருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காலத்தில் நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? இந்த கடைசி காலத்தில் வருகிற நிகழ்வுகள் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ உங்கள் விசுவாசத்தையோ தாக்கி விடாதபடிக்கு நம்ம எப்படி கவனமாக இருக்கணும்? ஏனென்றால் இனி வருகிற காலங்கள் முழுவதும் கொடுமையின் காலங்கள் தான், வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய கோபாக்கினை வருமாம். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே பாருங்கள், நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வருஷத்தில் நாங்கள் போனோம், சர்ச்சில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, காலண்டர் கொடுத்தாங்க, வாக்குத்தத்தம் வாங்கினோம். எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் சொன்னீங்கல்ல. அமெரிக்காவில் என்ன நடந்தது தெரியுமா? 1ஆம் தேதி 2 இடத்துல பெரிய வெடிகுண்டு விபத்து. அதை தொடர்ந்து அமெரிக்காவில் பெரிய காட்டாற்று வெள்ளம். 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு பெரிய ஐஸ் பொழிவு, பனிப்பொழிவு உண்டாகி அந்த இருந்த நீர்நிலைகள் எல்லாம் ஐஸ் கட்டியாக மாறிவிட்டது. அதை தொடர்ந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி எல்லாம் ஒரு காட்டு தீ பரவி இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஊரில் லாஸ் ஏஞ்சலிஸ் என்று சொல்லுகிற ஒரு பிரபலமான நகரத்தில், ஹாலிவுட் என்று சொல்லுகிற சினிமா நகரத்தில் அந்த தீ பிடிச்சி
வெள்ளம் எப்படி இப்படி ஓடி வருமோ அதே மாதிரி இந்த தீ ஓடி வருதான். அந்த தீ படும்போது எப்போவுமே ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சா பக்கத்தில் இருக்கிற காற்றெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுக்கும். பார்த்தீங்கன்னா தீ எரிவதற்கு சுற்றுப்புறத்தில் இருக்க காற்றெல்லாம் பிடிச்சி உள்ளே இழுக்கும். அந்த மாதிரி இந்த பட்டணங்களில் பிடித்திருக்கிற நெருப்பு தன்னை மறுபடி எரியூட்டி கொள்வதற்காக இழுக்கிற அந்த காற்றினுடைய வேகம் 160 கிலோமீட்டர் வேகம். ஒரு புயலை விட அதிகம். சாதாரணமாக கடலில் வீசுகிற புயலை விட இந்த காற்றுனால நெருப்பை எரியூட்டுவதற்காக வீசுகிற காற்றினுடைய வேகம் அதிகம். 160 கிலோமீட்டர் வேகத்தில் தீயை தள்ளிக்கொண்டே வருகிறது. ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அந்த தீ வருகிறது வருகிறதுன்னு சொல்லி வீட்டெல்லாம் திறந்து போட்டபடி அவர்கள் ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திரம் எடுத்துக்கொண்டு காரில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க. பட்டணங்கள் பிடிச்சி எரிந்தால் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வெப்பம் தாங்க முடியாதான். சூடு அடுப்பு பக்கத்தில் நிற்கும் போது நமக்கு எவ்வளோ சூடாக இருக்குது. ஒரு பெரிய ஊரே பற்றி வானளாவ எரிகிறது. எதை போட்டாலும் அணைக்க முடியலை. அப்படி எரிந்து வந்து கொண்டே இருக்கிற அந்த தீ மேலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் எப்படி போகுமோ அது மாதிரி போகுது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. ஜனங்கள் காரை எடுத்துக்கொண்டு தப்பித்தால் போதும் என்று ஓடுகிறார்கள். நிறைய ஜனங்கள் வேகமாக ஓடிப்போய் இந்த சூடு தாங்க முடியாமல் கடலுக்குள்ளே போய் இறங்கி நிற்கிறாங்க. கடல் தண்ணிக்குள்ளே போய் நல்ல கழுத்தளவு தண்ணியில், நெஞ்சளவு தண்ணியில் கடலுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. சூடு தாங்க முடியலை. இனி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் இந்த நெருப்பு அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டிருக்கோம். ஏன் அங்கே வந்தது இந்தியாவுக்குள்ளே வர முடியாதா? வேறு தேசங்களில் வராதா? இப்படி ஒவ்வொரு தேசங்களிலும் வருஷத்தின் ஆரம்பத்தில் இது ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொடிய காரியங்கள் தேவனுடைய கோபாக்கினை காட்டலாம். இதெல்லாவற்றையும் தாண்டி உலகம் முழுவதிலும் வருகிற கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறது. இதில் நம்ம தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கிறது? ஒரு காட்டு தீ பிடிச்சி வந்தால் கர்த்தருடைய பிள்ளை எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு பெரிய நிலச்சரிவு, நில அதிர்ச்சி வந்தால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தப்பிக்க முடியும்? கர்த்தருடைய வேதத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டால் அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்தில் சொல்லுது, யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் வந்தவர்களை நோக்கி மனந்திரும்புதலுக்கு ஏதுவான கனியை கொடுங்கள், கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறது, இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றார். கர்த்தருடைய கோபாக்கினை வந்தா அதுல தப்பிக்கிறதுக்கு வழியே இருக்காது. கர்த்தருடைய கோபாக்கினை வந்தா எப்படி தப்பிக்கிறது? ஒரு நில அதிர்ச்சி உண்டாகி திடீர்னு கட்டடங்கள்லாம் உள்ள போச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது? கடல்கள் கொந்தளித்து பொங்கி ஊருக்குள்ள வந்தா எப்படி தப்பிக்கிறது? அமெரிக்கா ஒரு பெரிய விஞ்ஞானத்தில் முன்னேறின ஒரு நாடு தான், இராணுவத்தில் முன்னேறின ஒரு நாடு தான், பலம் வாய்ந்த ஒரு நாடு தான். இந்த 12 நாளாக வந்து இந்த நெருப்போட போராடி ஒரு அடி நெருப்பை கூட அணைக்க முடியல. என்னென்னமோ கெமிக்கல்ஸை கொண்டாந்து கொட்டுறாங்க. இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் மேலே பறக்கின்றன. கெமிக்கல்ஸை கொண்டாந்து உள்ளே அப்படி போட்டுக்கிட்டே போகிறான். அணைச்சிருவோம்னு சொல்லி அது தீவிரமாய் பற்றி எரிந்து கொண்டு போகிறது. கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தால் வரும் கோபத்துக்கு யார் தப்பிக்க முடியும்? கர்த்தருடைய ஆயுதங்கள் என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் எங்கிட்ட இருக்க ஆயுதம் ஒரு சுவிட்சை தட்டுனா அவ்வளோதான். ஒரு அது கண்டம் விட்டு கண்டம் தாவி அந்த ஊரையே அழிச்சிடலாம் பேசுகிறோம். கர்த்தருடைய ஆயுதங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய ஆயுதங்களை பற்றி யோபுவின் புஸ்தகம் சொல்லுது. வானத்தின் கர்த்தருடைய பண்டசாலை, யுத்த பண்டசாலை பார்த்திருக்கிறியா? அதற்குள்ளே கர்த்தர் கல்லுகளை, பெரிய பெரிய பாறையை வச்சிருக்கிறாராம். கல் மழை பெஞ்சுன்னா, கல்லுன்னா இந்த சின்ன கல் இல்லை, ரோடு போடுற கல் இல்லை, ஒவ்வொன்றும் ஒரு குன்று அளவுக்கு இருக்கும். மேலே வந்து தலையில் விழுந்துச்சுன்னா எவன் தாங்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதை தடுப்பதற்கு நம்ம என்ன ஆயுதங்கள் வச்சிருக்கிறோம்? கர்த்தருடைய கோபம், அதைத்தான் அவர் கேட்கிறார். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, யோவான் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்றார். யார் உங்களுக்கு வகை காட்டினது? கர்த்தருடைய கோபம் வந்தா யார் அங்கே நிற்க முடியும்? உங்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தான்னு கேட்கிறார். யோவானிடத்துல கேள்விதான் இருந்தது, யார் உங்களை தப்பிக்க முடியும்? இயேசு இடத்துல பதில் இருந்தது.
வகை என்ன, தப்பிக்கிற வழி என்ன? இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். யோவான் கேள்வி கேட்டான், கர்த்தர் இயேசு பதில் சொன்னார். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வழி என்ன? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். சங்கீத புஸ்தகம் 2வது அதிகாரம் சொல்லுது, இந்த வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள முதல் வழி, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீத 2வது அதிகாரம் 12வது வசனம், 11, 12. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க தப்பிச்சுக்கிறணும்னா முதல்ல என்ன செய்யணும்? வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார்? ஆவியானவர் நமக்கு வகை காட்டுகிறார். கர்த்தருடைய கோபம் பற்றி எறியும் போது தப்பிச்சுக்கிறதுக்கு வழி என்ன? முதல்ல அந்த கோபத்துக்குள்ள சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு வழி என்ன? அவர் சொல்றாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். சேவியுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஊழியம் செய்யுங்கள். பயத்துடனே ஊழியம் செய்யுங்க. எப்போ ஊழியக்காரருடைய மனசுல பயம் போய் தன்னிச்சைப்படி ஊழியம் செய்கிறானோ அவர்கள் கோபாக்கினைக்கு கதவை திறந்து வைக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில் பாருங்க, சாத்தானுடைய தந்திரம் பயமற்ற ஊழியர்களை இன்னைக்கு எழுப்பி கொடுத்துருக்கிறான். யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படாத ஊழியர்களை. அவர்கள் தாங்களும் பயப்படுவதில்லை, தங்கள் விசுவாசிகளையும் பயப்பட விடுகிறதில்லை. கர்த்தர் என்னமோ ஒரு சின்ன ஆள் மாதிரியும் அவரை கிண்டல் பண்ணுவது, கேலி பண்ணுவது. அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் பைபிளை வைத்து ஃபுட்பால் மாதிரி விளையாடுகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, இது ஒரு புத்தகம்தான். ஜனங்கள் சொல்லுவாங்க, இது ஒரு பரிசுத்த புஸ்தகம், கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது, கடவுளுடைய ஆவி இருக்கிறது, அது தொடக்கூடாது, லேசாக கால் பட்டால் தொட்டு கும்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது பேப்பரு பைண்டிங் பண்ண ஒரு புஸ்தகம். பாருங்க, பாஸ்டர் நாங்கள் எல்லாரும் இந்த வேதத்தை பந்தாடுகிறோம் என்று சொல்லி, அது யூடியூப்ல இருக்கு வீடியோவில், அதை போட்டு ஃபுட்பால் மாதிரி எட்டி உதறுகிறார்கள் வேதத்தை. இன்னைக்கு பயமில்லாத ஊழியர்கள் எழும்பி இருக்கிறாங்க. சாத்தானுடைய தந்திரம் தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது அழிக்க வேண்டும். சாத்தான் எப்படி வர்றான்னு சொன்னான், எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருகிறான். அவனுக்கு மனிதர்கள் மேலேயே கோபம்தான். ஒன்று, ஃபர்ஸ்ட் மனிதர்கள் மேலே கோபம். ஏன் மனிதர்கள் மேலே கோபம்? 2 காரணங்களை சொல்லலாம். முதல் காரணம் என்னன்னா, கர்த்தர் வானத்திலே சாத்தானுக்கு மகன் மாதிரி அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தார். அவனுக்கு பழைய பேர் லூசிஃபர் என்பது. அவன் பிரதான தூதர்களில் ஒருவனாக இருந்தான். மிகாவேல் என்ற ஒரு தூதர் பிரதான தூதன், இந்த பக்கத்தில் கேப்ரியல் என்ற தூதன், நடுவில் லூசிஃபர் என்ற தூதன். இந்த லூசிஃபர் என்ற தூதன் தேவனை ஆராதிக்கும் தூதர்களுக்கு தலைவன். மியூசிக்கு, பாட்டு எல்லாவற்றுக்கும் இவர்தான் ராஜா. அப்போ தேவனை துதிக்க வைப்பதற்கு தேவ தூதர்களை அழைத்து அவங்களெல்லாம் இரவு பகலாய் கர்த்தரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, ஆராதனை வந்து வழி நடத்தின ஒர்ஷிப் லீடர்னு வச்சுக்கோங்க பரலோகத்தில். இப்படி ஒரு தூதன். கர்த்தருக்கு இந்த 3 தூதர்களிலும் லூசிஃபர்னா ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 சாத்தானுடைய பூர்வ கதைகள் பற்றி கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பூர்வத்திலே அக்னி கற்கள் இருக்கிற இடத்துக்குள்ளெல்லாம் நடந்தான். யாரும் நுழைய முடியாத பரலோகத்தில் ஒரு பெரிய முக்கியமான இடம், அந்தரங்கமான இடம். அந்த இடத்துல அக்னி கற்கள் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களாம். கேப்ரியல் கூட போக முடியாது, மிகாவேல் கூட போக முடியாது. அந்த இடத்துக்குள்ள வரைக்கும் போகிற அளவுக்கு அதிகாரம் பெற்றிருந்தான். நல்லா சொன்ன போனால் தன் மகன் மாதிரியே கர்த்தர் வச்சிருந்தார். ஏன்னா கர்த்தருக்கு துதிக்கிறவர்கள் அவருக்கு ரொம்ப பிரியம். இவன் துதிகளுக்கு தலைவன், இவ்வளவு ஆராதிக்கிறானே அப்படின்னு. அப்போ கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் 3 தூதர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறார்கள். அப்போ இவன் ஆராதனைகளுக்கு தலைவனாக இருக்கிற இவன் மனசில் ஒரு சின்ன எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எப்படி பாட்டெல்லாம் போட்டு கைதட்டி இந்த தூதரெல்லாம் பாட வச்சு பின்னால் இருக்கிற இவரை நம்ம துதிக்க வைக்கிறோம், எல்லாரும் விழுந்து துதிக்கிறாங்க. இது என்னை துதித்தால் எப்படி இருக்கும்? என்னை கடவுள் மாதிரி நினச்சா எப்படி இருக்கும்? நான் கடவுளானா எப்படி இருக்கும் என்று யோசித்தான்.
அதுக்கு இன்னொரு காரணம் கூட ஆவிக்குரிய காரணம் சொல்லலாம். கர்த்தருடைய சிங்காசனம், அதுக்கு முன்னால் 3 பேர் நிற்கிறாங்க. கர்த்தர் வந்து பின்னாலே இருக்கிறார். முன்னால் தூதர்கள் விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க, சேவிக்கிறாங்க. இவன் கர்த்தரை தன் பின்னால் வச்சிருந்தான், விழுகிறவர்களை தனக்கு முன்னால் வச்சிருந்தான். இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா விழுந்துருவீங்க. எப்போவுமே ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை பின்னால் வச்சிடுறது. விசுவாசிகள் வந்து இவங்க காலில் விழணும், இவங்களை கொண்டாடணும். ஐயா நீங்கள் தொட்டுட்டா குணமாயிருவோம், பட்டுட்டா நாங்கள் வந்து அப்படி பதறிடுவோம்னு சொல்லி நம்மை புகழணும்னு நீங்கள் முன்னால் உங்களை சேவிக்கிறவர்களையும் நமஸ்கரிக்கிறவர்கள் வச்சு கர்த்தரை பின்னால் தள்ளினீங்கன்னா கண்டிப்பாக விழுந்துருவீங்க. இவனுடைய மனசில் ஒரு ஆசை, இவ்வளோ பேர் அவரை ஆராதிக்கும் போது நான் என்னை ஆராதித்தால் எப்படி இருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, நான் உன்னதத்திற்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. அவன் மனசில் சொல்றான், நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன், அவர் சிங்காசனத்தை விட என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இவனு மனசில் அது விழுந்த உடனே அதை தூதர்களுக்கு நடுவில் பரவ செய்த போது ஒரு கூட்டம் தூதர்கள் இவனை பின்பற்றினார்கள். வேதத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா பூர்வத்திலே கீழ்ப்படியாமல் போன தூதர்களை கர்த்தர் பாதாளத்தின் சங்கில்களிலே கட்டி என்று பேதுரு சொல்லுவார். இவங்கெல்லாம் எப்போ விழுந்தவங்க? சாத்தானை ஏற்றுக்கொண்டாங்க. உள்ளுக்குள்ளே இருந்தே சபை நடத்துகிறவங்களுக்கு கேட்டால் தெரியும். அதில் யாராவது ஒருத்தர் எழுந்திருப்பான், பக்கத்தில் எங்ககிட்டலாம் பேசுவான், பாஸ்டர் என்னங்க பேசுகிறாரு, அரைச்சமாவே திருப்பி அரைக்கிறாரு, நம்ம வந்து ஒழுங்காகவே நடத்துறதில்ல. அன்றைக்கி நீங்கள் சோகம் இல்லாமல் இருந்தீங்களே, பாஸ்டர் வீட்டுக்கு வந்து பார்த்தாரா, நான் தானே உங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன்பான். இப்படியே சொல்லி உள்ள ஒரு கூட்டத்தை தனக்கு வசப்படுத்தி கொள்ளுவார்கள். அதே மாதிரி சாத்தான் அங்கே இருக்கிற தூதர்களை வசப்படுத்தின போது தூதர்களுக்குன்னே ஒரு உலகம், தூதர்களுக்குன்னே ஒரு பரலோகம், அங்கே நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி, எப்படி இருக்கும், கடவுள் மாதிரி நம்ம இருக்கலாம். அந்த ஆசை எல்லாருக்குள்ளே வந்தது. கர்த்தரதை கண்டுபிடித்து அவர்களை எச்சரித்து வானத்திலே ஒரு பெரிய யுத்தம் உண்டாகி சாத்தானையும் கீழ்ப்படியாமல் போன தூதர்களையும் கர்த்தர் கீழே தள்ளி போட்டார். எல்லாத்தையும் இனி பரலோகத்தில் இருக்காத அப்படின்னு அவங்களுடைய பவரெல்லாம் எடுத்துட்டு, அவங்ககிட்ட இருந்த அதிகாரம், அவன்கிட்ட இருந்த அந்த மினுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனை கீழே கர்த்தர் தள்ளி போட்டார். அவனோடு கூட சேர்ந்து விழுந்த தூதர்கள் எல்லாம் பாதாளத்தில் நெருப்பில் கொண்டே கட்டப்பட்டாங்க. இவன் என்ன இருந்தாலும் மகன் மாதிரி இருந்தவன் தானே, இவன் பூமியிலே விழுந்தான். விழுந்து அவனுடைய பவர்லாம் எடுத்து கறிக்கட்ட மாதிரி ஆயிட்டார். யாரு? லூசிஃபர். வேற ஒரு பவரும் இல்லை. ஒரு சர்ப்பத்தை போல அந்த இடத்துல அப்படியே நடப்பதும் உலாவுவதும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன நடக்க போகுது? நம்மகிட்ட இருந்த பவர் போச்சு, நல்லா இருந்த இடத்த நம்ம விட்டுட்டோம், கர்த்தர் நம்மை கீழே தள்ளிட்டார், இனி இந்த இடத்த நம்ம அடைய முடியாது. கர்த்தர் மேலவனுக்கு அவரை நினைச்சா கோபம்தான் வருது. நம்ம இப்படி பண்ணிட்டாரே அப்படி பண்ணிட்டாரேன்னு அப்படிதான் தன்னுடைய பிழையை உணரவில்லை அவன். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் பூமியில் அவங்கள தள்ளினாங்கள்ல, முதல்ல பூமியில் வந்து விழுந்த அந்த பிசாசும் அவருடைய தூதர்களும் பூமியை கெடுத்து போட்டாங்க. பூமியில் வந்து விழுந்தோடனே சண்டையெல்லாம் நடக்குது. பூமி ஆனது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிற்று. அப்புறம் கர்த்தர் இந்த சாத்தானை எல்லாம் பிசாசனுடைய தூதரெல்லாம் பிடிச்சி பாதாளத்தில் கட்டிட்டு சாத்தானை பல்ல பிடுங்கி வச்சுட்டு பல்ல பிடுங்கின பாம்பை வச்சுட்டு பூமியை மறுபடியும் ரெனோவேட் பண்ணி வெளிச்சத்தை உண்டாக்கி சமுத்திரத்தை உண்டாக்கி மலைகளை உண்டாக்கி நல்லது என்றதை கண்டு 6வது நாளில் மனுஷனை உண்டாக்கினார். பார்த்துக்கிட்டே இருக்கான். இது என்னடா மனுஷனை ஒரு ஆளை உண்டாக்குறாரு, மலையை சரிபடுத்தினார் சரி, கடலை சரிபடுத்தினார் சரி, இது என்ன அவருடைய ரூபத்தின்படி ஒரு ஆளை உண்டாக்குறாரே நம்ம மாதிரி. அவனுக்கு ஆச்சரியம். எதற்கு உண்டாக்குகிறார்? கர்த்தருடைய மனதில் ஒரு திட்டம் இருந்தது. சாத்தான் இருந்த இடம் இப்போ வேக்கண்டாக இருக்குது. அவனோடு இருந்த தூதர்கள் அங்கே ஆராதித்த இடம் வேக்கண்டாக இருக்குது. மனிதனை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஆதாமை அந்த லூசிஃபர் இருந்த இடத்துல பரலோகத்தில் கொண்டு வந்து வைக்கணும். ஆனால் இவனை எடுத்த உடனே கொண்டே அவனை வச்சுட்டா அவன் சாத்தான் மாதிரியே நாளைக்கு மேட்டிமையாகி இவனும் உன்னதத்துக்கு ஏறுவேன் ஒப்பாவேன் வசனம் பேசுவான். அதனால் இவனை முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி நமக்கு கீழ்ப்படுகிறானான்னு பூமியில் பார்ப்போம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இவன் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்கலான்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் தான் வச்சார். ஒரு பழம், அவ்வளோதான். எல்லா கனியும் புசிக்கலாம்,
இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விலக்கப்பட்ட கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னான். சாத்தானுக்கு இப்போ என்னன்னா, ஏன் இடத்துல இவன் வரப்போகிறான் அவன் தெரிஞ்சிருச்சு. இவனை விட்டால் எங்கே போவான்? என் இடத்துக்கு போவான். நான் உட்கார்ந்துருந்த சீட்டு, எனக்கு இருந்த அந்த சுதந்திரம், எனக்கு கிடைத்த நன்மை, என் இடத்துல இன்னொருத்தர் வரப்போறான்னு சொன்னால் நமக்கு இயற்கையே ஒரு பொறாமை வருமா வராதா? வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, ரொம்ப நாளைக்கு பிறகு, கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குது, தூக்கி தூக்கி கொஞ்சுவோம். பிள்ளைய பாதம் தரையில் படாதபடிக்கு அப்பா கொஞ்ச நேரம், அம்மா கொஞ்ச நேரம், அப்புறம் அண்ணன் தம்பி தங்கச்சிகள் பெரியப்பா சித்தப்பா வரவெல்லாம் தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரு வருஷம் அப்படி 2 வருஷம் போகுது. 2 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை பிறந்துருச்சு. இப்போ எல்லாரும் அந்த குழந்தையை கொண்டாடும் போது இந்த மூத்த குழந்தையினுடைய முகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒன்று அதில் 2 விதமாக மாறிடுவான். ஒன்று நம்ம இனிமேல் அவ்வளோதான் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சபல குழந்தையாக போயிடுவான், யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு மாதிரி எதுக்கும் செயல்படாதவன் ஆயிடுவான். அல்லது விகரசாய் மாறிடுவான், அந்த தம்பியின் மேலே பொறாமை உள்ளவனாக மாறிடுவான். எல்லாரும் அவனை பார்க்குறாங்க, ஏன் என்னையை தூக்கு அப்படிமா. பிள்ளை நீங்கள் தூக்கியிருப்பீங்க, அம்மாவை வந்து சேலை பிடிச்சி அப்படி ஆட்டுவான், என்னையை தூக்கு, இவ்வளோ நாள் என்னை தானே தூக்கி தூக்கி கொண்டாடுனேன்னு. அதே தான் சாத்தானுக்கு. நான் இருந்த இடத்துல இவனை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இவன் நம்ம இருக்கிற இடத்து பக்கத்தில் தொடு தூரத்தில் இருக்கிறான். இவனை எப்படியாவது அந்த இடத்தை அடைய விடக்கூடாது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? தேவன் மேலே சாத்தானுக்கு பயங்கர கோபம். நான் ஒரு பொறாமைப்பட்டதுனால என்னை பிடிச்சி தள்ளி என்கிட்ட இருந்த பவர்லாம் எடுத்து என்னை கருப்பாக்கி கறிக்கட்டை ஆக்கி என்கிட்ட ஒரு அதிகாரம் இல்லாமல் இப்படி இந்த நிலைக்கு ஆக்கியிருக்கிறாரே அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம். கர்த்தர் படைச்சது நம்ம வேற மாதிரி படைச்சிருந்தா பரவாயில்ல, அப்போ கூட சாத்தானுக்கு இவ்வளோ கோபம் வந்திருக்காது. தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் படைச்சாராம். இவனை பார்க்கும் போதெல்லாம் சாத்தானுக்கு கடவுள் ஞாபகம் வருகிறது. அப்போ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை, அந்த அம்மாவுக்கு இந்த புருஷனை கண்டால் பயங்கர கோபம் வருகிறது. மகன் புருஷன் சாயல்லே இருக்கிறான்னு வச்சுங்க, அந்த கணவன் மேலே கோபம் வரும்போது அந்த பையனை போட்டு தாக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்டா ஒரு தடவை சொன்னால் உனக்கு அறிவில்லை அப்படிங்க. யாரை? அந்த அவரை மனசில் வச்சுக்கிட்டு இவனை பார்க்கும் போதெல்லாம் கணவன் ஞாபகம் வரும். அல்லது மாமனார் மாதிரியோ மாமியார் மாதிரியோ அந்த பைய பிறந்துட்டானா செத்தான், அவ்வளோதான். பார்க்கும்போதெல்லாம் கோபம், என்ன செய்தாலும் நமக்கு எரிச்சல். அதே மாதிரி சாத்தான் ஆதாம் நடக்கும்போது பார்க்குறான், அவன் சாயலும் ரூபமும் கடவுள் மாதிரி இருக்குது. இது என்னடாது, டே பல்ல கடித்து கொண்ட ஏவாள் நடந்தால் கடவுள் மாதிரி தெரியுது. ஏன்னா அவர்களை தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் படைத்தார். அப்போ என்ன செய்வாங்க? ஒரு ஆள் மேலே கோபம் நமக்கு இருக்கிறது, ஆனால் அவரை தொட முடியலைன்னு சொன்னால் அவர் மாதிரி இருக்கிற வேறொன்றின் மேலே தன் கோபத்தை காட்டுவதை இன்றைக்கு வரைக்கும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க மனிதர்கள். ஒரு தலைவரை பிடிக்கலைன்னா ஒரு உருவ பொம்மையை செஞ்சு செருப்பால் அடிப்பான். பார்த்துருக்கீங்களா? ஏன் தலைவரை போய் அடிக்க வேண்டியதானே? ஏன் ஒரு உருவ பொம்மையை செஞ்சு செருப்பால் அடிக்கிறான் சொல்லுங்க? அவர் மாதிரியே பண்ணி ஒரு கண்ணாடியை போட்டு அவர் மாதிரியே ஒரு உருவத்தை தூக்கிட்டு வந்து 4 பேர் சேர்ந்து செருப்பால் அடித்து வீதியில் போட்டு தீ வச்சு. ஏன்னா இவனுக்கு என்னென்னா, இதை அடிக்கும்போது அந்த தலைவரே அடிக்கிற மாதிரி தோணுது. இது மேலே ஏறி மிதிக்கும் போது தலைவரே மிதிக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு தீ வைக்கும் போது தலைவன் தலையிலே தீ வச்ச மாதிரி தெரிகிறது. அப்போ இன்னைக்கு நமக்கே எப்படி இருக்க, சாத்தானுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவரை தொட முடியாது, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, ஆண்டவரை வஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி இருக்கிற உருவ பொம்மை இந்த 2 போகுதே, இதை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது. வருமல்ல, இயற்கை தானே. அப்போ சமயம் பார்த்து கொண்டிருந்தான், பழத்தை காட்டியவர்களை வஞ்சித்து போட்டான். பழத்தை காட்டிய வஞ்சித்து பூமியையும் அதனுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டான். இப்போ கூட நம்ம யாரை பார்த்தாலும் அவனுக்கு கடவுளுடைய சாயலை பார்க்கிறதா தான் தோணும். அதனால தான் அவன் மனுஷ குல எதிரியாக தன்னை காட்டிக் கொள்ளுகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் வருகிறதில்லை. இதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப இவன் என்ன செய்கிறான்? மனிதர்களை தேவனுடைய கோபத்துக்கும் ஆக்கணும். நம்ம நேராக தொட முடியலை, அவனை கொல்ல முடியலை. ஏன்னா மனிதர்களை கொல்லுகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படலை. ஆனால் மனிதர்களை தேவனுடைய கோபத்துக்குள்ளாக்கி
அவர் கையாலேயே கொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? கடவுள் விரும்பாத, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான கிரியைகளை மனிதர்களை செய்ய வைப்பதன் மூலம் தேவனுடைய கோபத்தை அவர்கள் மேலே கொண்டாடலாம். அப்போ இப்போ என்ன செய்யறான்? கடைசி காலத்தில் கர்த்தர் தம்முடைய மனிதர்களை காப்பாற்ற விரும்புகிறார். அதனால் அவர்களை ரட்சித்து ஒரு சபையாக சேர்த்து வச்சா சபைக்குள்ளே போறியா? அந்த சபையை கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாக்குகிறேன். ஊழியர்களை பின்பற்றி போறியா? அந்த ஊழியக்காரனை கர்த்தருடைய கோபத்துக்குள்ளாக்குகிறேன். அவன் ஊழியம் செய்வான், ஆனால் அவன் பயத்துடனே செய்ய மாட்டான். இன்னைக்கு ஏன் பயமில்லாத ஊழியர்கள் எழும்பியிருக்கிறாங்க? கர்த்தரை குறித்து பயமில்லாதவர்கள் வந்திருக்கிறாங்க. மேடையில் இருந்து தேவனுடைய ஒரு ஸ்தலத்தில் நின்று பாழாக்குகிற அருவருப்பை கொண்டு வந்து அதை ஒர்ஷிப்புன்னு சொல்கிறான், பாட்டுன்னு சொல்கிறான். அதை ஏன் கொண்டு வருகிறார்? யோசிச்சு பாருங்க. இதை கொண்டு வந்தால் பயத்துடனே நீங்கள் கர்த்தரை சேவிக்காவிட்டால் கோபாக்கினைக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சபை என்பது ஒரு ஷெல்டர் மாதிரி, ஒரு அடைக்கல பட்டணம் மாதிரி கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சீஷனை பார்த்து சொன்ன போது, பேதுருவை பார்த்து, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ கல்லாய் இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அதோடு நிக்கல, அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் ஏன் ஒரு உண்மையான சபை எழுப்பினார்னா, சபைக்குள்ளே நீங்க இருந்தீங்கன்னா பாதாளத்தின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. பூமியில நம்ம இருக்கிறோம், பாதாளத்தின் கிரியைகள் இருக்கிறது, பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. அதுல இருந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அடைக்கல பட்டணம் மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ள இருக்கணும் தான் கர்த்தர் சபையை உண்டு பண்ணினார். கர்த்தர் சபை குறித்து அதானே சொன்னாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ கல்லாய் இருக்கிறாய், உன்மேல் நான் என் சபையை கட்டுவேன். எதுக்கு சபையை கட்டுவேன்? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு இடம். யூதர்களுக்கு நடுவில் இஸ்ரவேலர்களை கர்த்தர் அழைத்து கானான் தேசத்தை பங்கு வைத்து கொடுத்த போது அந்த பட்டணத்தில் அதில் 6 அடைக்கல பட்டணங்களை கட்ட சொன்னார். 6 அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணம்னா என்னன்னா, கைப்பிசகாய் ஒருவன் விபத்திலே ஒருவனை கொன்று விட்டாலோ, அவனுடைய உறவினர்கள் அவனை கொல்ல வருவாங்க கோபத்தில், யாராவது ஒரு அசம்பாவிதமாக ஒரு காரியம் நடந்தாலோ அபயமிட வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறணும், உள்ளே வந்துடணும். இந்த பட்டணத்துக்குள்ள யாரும் யாரையும் கொல்லக்கூடாது. 6 பட்டணங்களை கர்த்தர் அதற்கு வச்சிருந்தார். அடைக்கல பட்டணம். கைப்பிசகாய் காரியங்களை செய்தவன் மற்றவர்கள் அவனை கொல்ல தேடும் போது இந்த பட்டணத்துக்குள்ள ஓடி வந்து ஒளிஞ்சிடணும். அப்னேர் என்பவன் தாவீதுடைய ஒரு படை தளபதி. அப்னேர், அந்த அப்னேர் வந்து பெரிய சண்டையில் ஒரு பெரிய வீரர். இவர் என்ன செய்தார்? சண்டையில் போகுது, ஆசகேல் என்ற ஒரு ஆள் மானை விட வேகமாக ஓடுவானான். மானை விட அவனை யாரும் பிடிக்க முடியாது. அப்னேர் குதிரையில் போயிட்டு இருக்கான், அவனை துரத்திட்டு வர்றான் பின்னால். அந்த ஆசகேல் வேகமாய் வருகிறான். இவன் வந்தான்னா குதிரையை தாண்டி நம்ம பிடிச்சிருவான், தெரியும். உடனே இவன் என்ன செய்கிறான்? அப்னேர் தன் கையில் இருக்கிற ஈட்டியை குதிரையில் பின்னால் அப்படி பிடிச்சிட்டு குதிரையை பிரேக் போட்டுட்டான். வேகமாய் ஓடி வந்த ஆசகேல் அதில் மோதி ஈட்டி வெளியே வந்துருச்சு. இது ஒரு கொடூரமான கொலை. உடனே இவனை கொல்லுவதற்கு, அப்னேரை கொல்லுவதற்கு எல்லாரும் விரட்டுறாங்க. இப்படி கொடூரமாக அவனை கொலை பண்ணி போட்டானேடான்னு சொல்லி விரட்டினால் அவன் வேகமாய் ஓடி ஹெப்ரோன் என்ற பட்டணத்துக்குள்ள, அந்த பட்டணம் ஒரு அடைக்கல பட்டணம், அந்த அடைக்கல பட்டணம் பக்கத்தில் போயிட்டான். உள்ளே போயிட்டான்னா தப்பிச்சிருவான், யாரும் கொல்லக்கூடாது. அப்புறம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே கொல்லக்கூடாது. அது பேர் அடைக்கல பட்டணம். உள்ளே போன போது அவருடைய நண்பனாகி ஒரு அப்னேரே ஒரு விஷயம் ரகசியம் வா அப்படின்னு சொன்னான். என்னடான்னு கேட்க வந்தோடனே குத்திட்டான் அந்த பட்டணத்தின் வாசல்ல. தாவீது அப்னேரை பார்த்து அப்பதான் சொல்ல, மதிகேடன் செத்ததை போல செத்துட்டியே, 10 அடி தூரத்தில் அடைக்கல பட்டணம் இருக்குது, ரகசியம் பேச வந்தா உள்ள வந்து பேசுறான்னு கூப்பிட வேண்டியதானே, நீ எதற்கு வெளியே போன? ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா உன் உயிர் பாதுகாப்பாக இருந்திருக்கும். மதிகேடன் செத்ததை போல செத்தாய் அப்னேரேன்னு அவருடைய பாடி எடுத்து வைத்துக்கொண்டு தாவீது அழுகிற காட்சியை நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ கர்த்தர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைக்கல பட்டணங்களை வைத்திருந்தார். கொடியவர்கள், பொல்லாதவர்கள், கொலை செய்ய தேடுகிறவர்கள், உங்களை தொட முடியாத ஒரு இடம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தினார். அது பேர் தான் சபை.
பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை, அதுக்குள்ள எந்த தீமை வரக்கூடாது. இது இயேசு சொன்ன வார்த்தை. அதனாலதான் சபை. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, உடனே ஒரு சபைக்குள்ள இருங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சாத்தான் பார்க்கிறான், ஓ அப்படியா, சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதா? ஆமா, சபை சபையாக இருந்தால் தானே மேற்கொள்ளாது. சபையை நம்ம மாற்றி வச்சுட்டா, சபையில் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை கொண்டு வந்துட்டா, பாழாக்குகிற அருவருப்பை கொண்டு வந்துட்டா, பயங்கரத்தை கொண்டு வந்துட்டா, அந்த அடைக்கல பட்டணத்தை வேற மாதிரி மாத்திட்டா. சபையினுடைய உண்மையான நோக்கம் அதுதான். நீ பேதுருவாயிருக்கிறாய், உன்மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீங்க ஒரு சபையில் அங்கத்தினராய் இருந்தா அந்த சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதா என்று நீங்க பார்க்கணும். அப்ப கர்த்தர் அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். சாத்தான் பார்க்கிறான், அதுல இருக்கிற ஊழியக்காரர்களை இந்த பாதுகாப்பு வளையத்தை எடுக்க வச்சுட்டா, அப்ப அதற்குள்ளே பாதாளத்தின் கிரியைகள் அதன் மேலே மேற்கொள்ள முடியுமே. அதனால்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ குழப்பங்கள். ஒரு வருகிறார், பயமில்லாமல் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், பொல்லாத வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுறவங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை பகுதியில் ராப்போஜனம் கொடுக்கும்போது மேலே பாஸ்டரும் அவருடைய கொயரும் சினிமா பாட்டு பாடுறாங்க. சினிமா பாட்டு பாடி அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னு சொல்லி கொண்டே கொடுத்துட்டே வர்றான். என்னன்னு கேட்டால் அந்த சினிமா பாட்டு வந்து உருக்கமாக இருக்கான். உருக்கமாக இருந்தால் பாடணுமா ஐயா சர்ச்சில்? பாழாக்கும் அருவருப்புகள். ஒருவர் கேட்குறாரு, என்னங்க உங்கள் சபையில் சினிமா பாட்டெல்லாம் பாடி ஆராதிக்கிறீங்களாமே அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில், ஒரு தமிழ் இன்டர்வியூவில் கேட்குறாரு. ஆமாம், இந்த கிறிஸ்தவ கவிராயர்கள் எழுதுகிற பாட்டை விட, கவிஞர்கள் எழுதுகிற பாட்டை விட சினிமா பாட்டு எவ்வளோ ஆழமாகவும் நீளமாகவும் அர்த்தமாகவும் உருக்கமாகவும் சிறப்பாகவும் இருக்குது. என்ன நம்ம இதில் என்ன பாட்டு போடுறாங்க, பாடினாலே தூக்கம் வர மாதிரி எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில். சில பாட்டு புரியவே மாட்டேன். தந்தானே துதிப்போம், தந்தானேன்னா என்னையா, தந்தானே துதிப்போமே அப்படி இப்படின்னு வருது சொல்கிறான். அப்படியே இந்த மாதிரி பாட்டு, அம்பரம் உம்பரமும் புகழும் திரு ஆதிபன் பிறந்தார், இதுக்கு அர்த்தம் சொல்லவே ரொம்ப நேரம் ஆகுமே. ஏன் சினிமா பாட்டு பாருங்களேன், எவ்வளோ அழகாக லட்டு லட்டாக இருக்குது. பாடுனா என்ன தப்பு? நல்லது எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டியதானே. அது சாக்கடையாக இருந்தாலும் எதில் விழுந்தாலும் நல்லதுன்னா எடுத்துக்கிற வேண்டியதானே. அப்போ இது வந்து பாடுவதில் என்ன தவறுன்னு கேட்குறார். அப்போ இந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் சொல்கிறாரு, பாட்டு ஒருவேளை நல்லா இருக்கலாம், அதை சினிமா எவ்வளவு ஆபாசம் இருக்குல்ல, அதில் இருக்கிறத தான் நம்ம எடுக்கிறோன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆள் உடனே சொல்கிறாரு, பைபிளில் இல்லாத ஆபாசமாயா படத்தில் இருக்குன்னு கேட்குறார். நீங்கள் சொல்லுங்கள், பைபிள் ஆபாசமான பைபிளாக நம்ம கையில் வச்சுருக்குறோம்? சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க? இப்படி சொல்கிறார் அவர். இவரை சொல்ல வைத்தது யாரு? பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருமா? அப்போ அந்த இடத்த விட்டு ஓடிப்போங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏன்னா எந்த நோக்கத்திற்கு சபை ஏற்படுத்தப்பட்டதோ உங்கள் அந்த கடைசி காலத்தில், ஆபத்து காலத்தில் பாதுகாப்பதற்கான அடைக்கல பட்டணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது. அப்போ நீங்கள் இந்த வருஷத்தில் ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, கர்த்தரிடத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்திற்காக நான் ஜெபித்த போது தீமைகள் அதிகாரம் பெறுகிற ஆண்டு என்று கர்த்தர் சொன்னார். இந்த வருஷத்துலேருந்து பாருங்க, இந்த வருஷம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பருக்குள்ள மாத்திரம் இல்லை, இந்த வருஷத்தில் இருந்தே தீமைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட போகிறது. எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நிறைய காரியம் இருக்குது. முதல் தேதி நான் பண்ண பிரசங்கத்தில் என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்படுன்னு சொன்னேன். பொருளாதாரத்தின் மேலே அதிகாரம், அரசியல் மேலே சாத்தானுக்கு அதிகாரம், மனிதர்கள் மேலே அதிகாரம், உணவின் மேலே அதிகாரம், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட போகிறது. அப்ப தீமை உலகம் முழுவதிலும் தீவிரமாய் பரவ போகிறது. இதில் நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு அடைக்கலம் நமக்கு தேவைப்படுகிறது, அடைக்கல பட்டினம். அப்ப சாத்தான் என்ன செய்யறான்னா, கடைசி காலத்தில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தாலும் இவர்கள் தங்களை போய் ஒளித்து கொள்வதற்கு ஒரு இடத்தை விடக்கூடாது நம்ம. அப்ப சபையை கெடுத்து விட்டால் அவன் சபைக்குள்ளே இருந்தாலும் தேவனுடைய வீட்டின் மேல இந்த நியாயத்திற்கு வர வச்சிடணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய தவறான ஊழியர்களை எழுப்பி கொண்டிருக்கிறான். நம்ம இதில் இருக்கிற ஆர்ப்பாட்டங்களை, கலரை, உள்ள விடக்கூடிய புகையை, பல்பை, லைட்டை பார்க்குறோம் ஒழிய அது உங்களை பாதுகாக்க போதுமானதா என்று நீங்க பார்க்கணும். உங்களது பாதுகாக்குமா? கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை அந்த சபையில இருக்குதா? பாதாளத்தின் வாசல்
நீங்கள் சார்ந்திருக்கிற ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் சபையையும் பாதுகாக்குமா? பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது இருக்குமா? இவன் தான் கதவை திறந்து வச்சிருக்கிறானே, போற சாத்தான உள்ள பிடிச்சி இழுத்து வச்சிருக்கிறானே. உள்ளே இழுத்து வைத்து கதவுகளை திறந்து வைத்து திரளான ஜனங்களை வஞ்சித்து, வாங்க நம்ம இதை கொண்டாடலாம், இதான் ஆராதனை, நவீன ஆராதனைன்னு கொண்டாந்து வச்சிருக்கிறாங்களே. அப்ப கர்த்தர் சொல்றார், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். அதுக்கு முன்னால சொல்றாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், அதான் உங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா பயத்தோட செய்யுங்க, எதை வேண்டுமானாலும் செய்து. இன்னைக்கு காலையில செய்தி அதுதான். பிரதர்ட்ட கர்த்தர் இன்னைக்கு காலையில பேசினாராம். நான் உட்கார்ந்துருக்கும் போது சொன்னாங்க, கர்த்தர் பேசினார் என்கிட்ட. மற்றவர்கள் கட்டுற மாதிரி கட்ட நினைக்காத, அதனால எந்த பாதுகாப்பும் விசுவாசிகளுக்கு கிடைக்காது. இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியத்தை தேடி ஓடுறோம்னா அதோடைய பிரம்மாண்டத்தை பார்க்கிறோம், அவர்கள் அங்கே காட்டுகிற காட்சிகளை பார்க்கிறோம், அது நம்முடைய மாம்சத்துக்கு தருகிற உற்சாகத்தை பார்க்கிறோம். அது உங்களை பாதுகாக்க போதுமானதான் நீங்க யோசிக்கணும். அவர் பயத்துடனே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவரான்னு பார்க்கணும். சங்கீதம் 2 அதான் சொல்லுது, பயத்துடனே சேவியுங்கள், கர்த்தருக்குள்ளே களிகூறுங்கள். கொண்டாட்டம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2020க்கு பிறகு எங்க பார்த்தாலும் வாலிபர் கொண்டாட்டம், வயோதிபர் கொண்டாட்டம், அப்புறம் பெண்கள் கொண்டாட்டம், ஆண்கள் கொண்டாட்டம், குழந்தைகள் கொண்டாட்டம். கொண்டாடுங்கள், ஆனால் நடுக்கத்துடனே களிகூறுங்கள். கர்த்தருக்கு முன்னால நிக்கிறோங்கிற பயம் வரணும். நம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் ஓடி ஆடிவிட முடியாது. தேவனை ஆராதிக்கணும்னா இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒழுங்கை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யாவும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவது, அப்படித்தானே வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தார். ஆலயத்துக்குள்ள வரும்போது எப்படி வரணும், ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும், பலி கொடுக்கும் போது எப்படி பலி கொடுக்கணும், அந்நிய காரியங்களை உள்ளே கொண்டு வந்து விடக்கூடாது. இப்போ பாருங்க, இப்போ சினிமாவில் நல்லா இருக்குன்னா ஏன் உள்ளே கொண்டாந்து பாட்டு பாடினா என்ன? நான் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், நான் பொதுவாக பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி. நண்பர்கள் யாராவது அனுப்பிப்பாங்க, இப்படிலாம் நடக்குது பிரதர் பாருங்கன்னு. ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு சொல்கிறார், ஒரு சினிமா பாட்டை பாடி பாருங்கள் அந்த அர்த்தம் நல்லா இருக்குது, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கைதட்டுறாங்க. அவர் பாடி காமிக்கிறார், மேடையில் வந்து பாடுறாரு. யாரும் இல்லை, ஆராதனையில், சண்டே ஆராதனையில். எனக்கு அவர் மேலே கூட கோபம் இல்லை, அந்த விசுவாசிகள்லாம் தெரிஞ்சு அவனும் சேர்ந்து பாடுறான். அவ்வளோ பேரும் ஒருத்தனுடைய மனசில் கூடவாயா இதை உள்ளே கொண்டாந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு தோணலை உனக்கு? பாழாக்கும் அருவருப்புகள், அது கர்த்தரை அவமானப்படுத்துவது, தேவனை அவமரியாதை பண்ணும்போது வேதத்தில் போட்டிருக்கு. இது நல்லா தானே இருக்குது, பாட்டு ராகம் நல்லா தானே இருக்குது, பாடும்போது சந்தோஷம் உண்டாகுதே, அதனுடைய அர்த்தம் நல்லா தானே இருக்குது, ஏன் இதை பாடினா என்ன தப்பு? கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அந்நிய அக்கினியை தேவனுடைய பலிபீடத்திலே கொண்டு வராதிருப்பாயாக. லேவிராம புஸ்தகத்தில் சொல்றாங்க, அந்நிய அக்கினியை கொண்டாடக்கூடாது. அது என்னங்க அக்னியில் என்ன அந்நிய அக்னி? என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அக்னியில் அந்நிய அக்னினா என்ன? தேவாலயத்தில் உள்ளே ஆலயத்துக்குள்ள எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்னியை ஏற்றுவார்கள். மோசே மாதிரி தீர்க்கதரிசி, ஆரோனை போல ஆசாரிய பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து பலிபீடத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பை ஏற்றுவாங்க. அந்த நெருப்பை ஏற்றுவதற்கு முன்னால் இந்த இடத்தை பரிசுத்தம் பண்ணி அதில் பரிசுத்தமான கட்டைகளை எல்லாம் போட்டு அதன் மேலே அந்த நெருப்பை ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தமாக்கி அந்த பலிபீடத்தின் மேலே இந்த நெருப்பு எரிய வைப்பாங்க. இந்த நெருப்பு அணையவே அணையாது, அணையக்கூடாது. அதுக்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த தீ குறையும் போது மறுபடியும் அதில் கொண்டாந்து கட்டையை போடுவான், அணையா விளக்கு மாதிரி எரிந்து கொண்டிருக்கும். தேவாலயத்துக்குள்ளே நடத்தப்படுகிற நெருப்பு சம்பந்தமான எந்த பலியிலும் எந்த பணியிலும் இந்த பலிபீடத்தில் இருக்கிற தீயைத்தான் எடுத்து பயன்படுத்த வேண்டும். அதான் சட்டம். அங்கே உள்ள வந்து அந்த விளக்குகளை ஏற்ற வேண்டுமா, இதில் இருக்கிற குச்சியில் இருக்கிற தீயைத்தான் எடுத்து ஏற்றணும். ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்தி தகனம் செய்ய வேண்டுமா, இதில் இருக்கிற நெருப்பை கொண்டு போய் போட்டு தான் அந்த நெருப்பை உண்டாக்க வேண்டும். நீங்க நல்லா படிச்சு பாருங்க, அதான் சட்டம். அப்போ அந்நிய அக்னியை வெளியே போய் அவசரத்துக்கு இங்கே தீ அணைந்து விட்டது என்றோ வேற ஒரு காரியத்துக்கோ
வெளியே இருக்கிற நெருப்பை கொண்டாந்துராத என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பேர் தான் அந்நிய அக்கினி. அப்போ சில சமயங்களில் அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இந்த நெருப்புக்கு பதிலாக அவசரத்தில் வெளியே இருக்கிற தீயை கொண்டாந்து உள்ளே போட்டால் அது கர்த்தருக்கு அருவருப்புன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த நெருப்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரத்யேகம் பண்ணப்பட்டு தேவாலய காரியங்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட நெருப்பு. அதில் தான் கர்த்தர் சொல்ல, அந்நிய அக்கினியை என்னுடைய பலிபீடத்தில் கொண்டு வந்து ஏற்றாதிருப்பாயாக. அதே தான். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இதுவும் தீதான் அதுவும் தீதான். இதை தொட்டாலும் சுடுது, அதை தொட்டாலும் சுடுது. இதில் என்னங்க அந்நியம், இதில் என்னங்க நமக்கு பரிசுத்தம் என்று இருக்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி தான் கர்த்தர் தேவாலயத்தில் உபயோகப்படுத்துவதற்குன்னு ஒரு பாட்டு, தேவாலயத்தில் ஆராதிப்பதற்குன்னு ஒரு முறை நமக்கு. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இதுவும் தீதான் அதுவும் தீதான் என்பதை போல இதுவும் பாட்டு தான் அதுவும் பாட்டு தான் பார்க்குறோம். அது அப்படி அல்ல. அது அந்நிய அக்கினி. அது நெருப்பு மாதிரியே தெரிந்தாலும் தேவனுக்குரிய நெருப்பு அல்ல. அது நெருப்பு மாதிரியே தெரிந்தாலும் ஆராதனைக்குரிய நெருப்பு அல்ல. அப்போ அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்திலே பொருத்தக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இது டியூன் நல்லா இருக்குதான், பாட்டு நல்லா இருக்குதான், ஆடுற ஸ்டெப்பு நல்லா இருக்கிறான், போடுற புகை நல்லா இருக்கான், கொண்டு வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கலாமா? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். ஊழியம் செஞ்சா பயத்துடனே ஊழியம் செய்யுங்க. ஊழியத்திலே பயமில்லாமல் செய்கிற ஊழியமும் ஊழியர்களை பின்பற்றுகிறவர்களும் இந்த கடைசி காலத்தின் ஆபத்துகளுக்கு தப்ப முடியாத இடத்துல இருக்கிறாங்க. தங்கள் பக்கத்திலே அடைக்கல பட்டணம் இருப்பதை அறிந்தும் அறியாமை உள்ள அப்னேர்களைப் போல அதன் வாசலிலே சாக காத்திருக்கிறார்கள். நாங்க போனோம், ஆராதனை பண்ணோம், ஜெபம் பண்ணோம், காணிக்கை கொடுத்தோம், அங்கே நின்று கதறினோம், கத்தினோம், ஆனாலும் ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவிப்பானேன்? நீ போனது உண்மை, பாடினது உண்மை, காணிக்கை கொடுத்தது உண்மை, ஆனால் நீ நின்ற இடம் அடைக்கல பட்டணம் அல்ல. உன்னை கடைசி காலத்தின் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க போதுமான இடமும் அல்ல அது. இந்த வருஷத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா சபை என்று நினைத்து விடக்கூடாது, எல்லா ஊழியக்காரன் என்று நினைத்து விடக்கூடாது, அதன் ஆடம்பரங்களிலே மயங்கி விடக்கூடாது. சபை அல்லது ஊழியர்கள் ஐக்கியங்கள் இவைகளுடைய நோக்கம் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள கூடாததாக இருக்க வேண்டும். அதுக்கு அந்த ஊழியக்காரன் பயத்துடனே ஊழியம் செய்கிறவனா இருக்கணும். அதிலே கர்த்தரிடத்திலே களி கூர்ந்தால் கூட நடுக்கத்துடனே களி கூறணும். எந்த இடத்திலும் பரிசுத்தத்துக்கு எதிரான காரியங்களை உள்ளே கொண்டு வந்து போற்றக்கூடாது. சின்ன நெருப்பு தானே என்று சொல்லி அக்கம் பக்கத்தில் போய் வாங்கி கொண்டு வந்து அந்த நெருப்பை கொளுத்தி விடக்கூடாது. தேவனுக்கென்று எரியூட்டுவதற்கென்று தனி நெருப்பு இருக்குது. வெளியே பார்த்தா எல்லா நெருப்பும் ஒன்று மாதிரி தான் தெரியும். அதைத்தான் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளணும்னா நீங்க முதல்ல பின்பற்றுகிறவர்கள் யாருன்னு பார்க்கணும். நீங்கள் இருக்கிற இடம், உங்களை பாதுகாக்கிற ஊழியக்காரர், நீங்கள் போகிற சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாத சபையா இருக்கதான் பார்க்கணும். அதில் உள்ள எலெக்ஷன் வைக்கிறதும் மண்டை உடைக்கிறதும் சண்டை போடுறதும் இது எப்படி உன்னை பாதுகாக்கும்? ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒவ்வொரு நாள் போகும்போது உயிரை கையில் பிடிச்சிட்டாங்க போவேங்கிறார். எந்த நேரத்தில் எவன் எந்திரிப்பான்னு தெரியாது, எங்கள் சர்ச்சில் என்ன நடக்கும்னு தெரியாது, திடீர்னு எந்திரிச்சிருவாங்க, கோஷம் போடுவாங்க, சண்டை போடுவாங்க. எதுக்கு சபை நடத்துகிறோம் நம்ம? எதுக்கு சும்மா வந்து வீட்டில் இருப்பதுக்கு நேரம் பத்தாமலா? சபைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத இடத்துக்கு பேர் தான் சபை. அதுக்கு தான் கர்த்தர் சபையை ஏற்படுத்தினார். நீங்கள் போகிற சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். உள்ளே இருக்கிற கமிட்டியை மேற்கொண்டு விடுகிறதே உங்கள் வாசலை. மண்டையை உடைச்சி சண்டை போட்டு ஆளை கடத்தி எலெக்ஷன் வச்சு என்னென்ன கூத்துகள் நடக்குது. ஒரு பெரிய கன்வென்ஷன் கூடத்துக்கு போயிருந்தேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ச்சு. அதில் போயிருந்தேன். நல்ல கர்த்தர் அசைவாடினார், எல்லாம் பண்ணினார். கடைசி ஜெபம் பண்ணி பாஸ்டர் வந்து எனக்கு பொன்னாடை போத்தியே தீரணும்னு சொன்னார். நான் பொதுவாக அதெல்லாம் அங்கீகரிக்க மாட்டேன். இந்த பாஸ்டர் என்ன இல்லை அப்படிலாம் இல்லை, இது எங்கள் கமிட்டியில் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி பொன்னாடை போத்திட்டு சொன்னார். நல்லா இருந்தது பாருங்கள், கர்த்தர் எல்லாரையும் கொண்டாடினார். ஒரு வாரம் தான் தாங்கும் அப்படின்னு. என்ன ஒரு வாரம் தாங்கும்னு என்ன அர்த்தம் தெரியல. ஊரில் பொன்னாடையை சொல்கிறாரா அல்லது என்னையை சொல்கிறாரா, எதை சொல்கிறாருன்னு தெரியல. பொன்னாடை போத்திருக்கங்க, துவச்சி போட்டுறாதீங்க, ஒரு வாரம் தான் தாங்குன்னு சொல்கிறாரா. எனக்கு ஒன்றும் புரியலை. போய் சேரில் உட்காந்துட்டு பக்கத்தில் அந்த பாஸ்டர் வந்து உட்கார்ந்தார். ஒரு வாரம் தான் தாங்குன்னு சொன்னீங்களே என்னன்னு கேட்டேன். இன்றைக்கி இந்த விசுவாசிகள்லாம் கோலாகலமாய் கொண்டாடி
தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்ச அந்நிய பாஷெல்லாம் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, அது ஒரு வாரம் தான் தாங்கும்னார். எப்படி சொல்கிறீங்கன்னு? அடுத்த வாரம் எலெக்ஷன் வருது இல்லை, அப்போ தான் அவன் தன்னுடைய புத்தியை காட்டுவான். அபிஷேகத்தெல்லாம் கலட்டி வச்சுட்டு உள்ளே இறங்கி சண்டை போட்டு மண்டையை உடைச்சு, நம்ம பக்கத்தில் ஓட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்களை கடத்தி போய் அல்லது பணம் கொடுத்து, உலகத்தார் நடத்துகிற எலெக்ஷனை விட நம்ம நடத்துகிற எலெக்ஷன் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. அப்படி தெரிந்திருந்தால் நீங்கள் ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட கூட்டத்தை வச்சுருக்கலாமே. யார் சும்மா விளையாடி சொன்னேன் அவர்கிட்ட. ஒரு வாரம் தான் தாங்குமா, அது வரைக்கும் ஊம்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஒரு 4 நாளைக்கு நீங்கள் போட்டு போனால் அனல் இருக்கும். எலெக்ஷன் வந்தோடனே எல்லாம் மாறி போயிடும்னார். அப்போ எலெக்ஷன் உங்கள் சபையினுடைய அஸ்திபாரத்தை அசைக்குதுன்னா, பாதாளத்தின் வாசல் எப்படி உங்கள் சபையை மேற்கொள்ளாமல் இருக்கும்? பிசாசு எப்படி நம்முடைய சபையை மேற்கொள்ளாமல் இருக்கும்? அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களை நடத்துகிற ஊழியர் பயத்துடனே சேவிக்கணும். சேவித்தல் என்றால் சர்விங், தேவனுக்கு ஊழியம் செய்வது. பயத்துடனே ஊழியம் செய்யணும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் நடுக்கத்துடனே ஆராதிக்கணும். எவ்வளவு சந்தோஷப்பட்டாலும் எல்லை மீறி விடக்கூடாது, எல்லை தாண்டி விடக்கூடாது. அப்போ இதெல்லாம் உள்ள வந்துருச்சுன்னா சாத்தானுக்கு தெரியும். இதெல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சா கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வருவதற்கு சுலபமாய் வாசல் திறந்துவிடும். அவன் பார்க்குறான், ஒரு சர்ச்சு கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அந்த சர்ச்சை நம்ம தொட முடியல, தேவ தூதர்கள் நிற்கிறாங்க. அந்த சர்ச்சில் நல்லா உண்மையிலே ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ சாத்தான் என்ன செய்கிறான், இந்த சர்ச்சை எப்படி நம்ம தொட முடியல, கர்த்தரே அதன் மேலே கோவப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சிடணும். பழைய கதை ஒன்று படித்திருப்பீர்கள். ஒரு காக்கா ஒரு மரத்தில் முட்டையிடும். முட்டையிட்டு சரி நம்ம பிள்ளைகள் வந்து பிறக்கும், நம்ம சந்ததி வளரும்னு காத்திருந்தா, முட்டை போட்டு வச்சுருந்த உடனே அந்த மரத்தின் கீழே ஒரு பொந்துலேருந்து ஒரு பாம்பு வந்து அடுத்த நாள் காலையில் இந்த காகம் வெளியே போனே வந்து அவ்வளோ முட்டையை உடச்சி குடிச்சிட்டு போயிடும். சாயந்தரம் வந்து பார்க்கும், அப்படியே வந்து பார்த்தா ஒரு முட்டையும் இருக்காது. அந்த பாம்பு பார்க்கும், என்ன நண்பா என்ன தேடுற, நான் தான் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கும் அதுக்கு? பாம்பை எதிர்க்கவும் முடியாது, அதோடைய அராஜகம் தாங்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் முட்டையிடும். மேலே வந்து எல்லா முட்டையும் கொத்தி சாப்பிட்டு போயிடும். சோகமாக உட்காந்துருக்கும். படிச்சிருப்பீங்க, நரி வரும், எல்லா கதையிலையும் நரி வந்துடும். நரி வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும். இந்த பாம்பு ஒன்று என்னுடைய முட்டையெல்லாம் குடிச்சு என் பிள்ளைகளெல்லாம் கொன்று போடுகிறது, இதை எதிர்ப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை, குடித்தா கூட பரவாயில்ல, தலையெட்டி பார்த்து நக்கல் வேற பண்ணுது, என்னங்க பண்ணுறதுன்னு. அப்போ உடனே அது ஒரு யோசனை சொல்லும், உன்னால் அதை அடிக்க முடியாது, நீ நேராக பறந்து போய் ராணி குளிக்கிற அந்த குளத்து கரையில் போய் உட்கார்ந்துக்க. அந்த புறத்தில் அவள் குளிக்க வரும்போது தன்னுடைய முத்து மாலைகளை கழற்றி வெளியே வந்து வைப்பா. அதில் உன்னை தூக்கிட்டு வந்துரு. தூக்கிட்டு வந்து நேரம் அந்த பாம்புக்கு உன்னுடைய பொந்துக்குள்ளே போட்டுரு, அப்புறம் நடக்கிறத பாரு. அந்த அம்மா அப்போ தான் புதுசாக ஒரு ஆபரணத்தை வாங்கி குளிப்பதற்கு கொண்டு வந்து குளத்தில் கலட்டி வச்ச உடனே மேலே மரத்தில் அந்த காகம் அந்த அம்மா பார்க்குற மாதிரி டக்குன்னு வாயில் கவிட்டு காக்கான்னு கத்திட்டு பறக்கும். ஐயோ, விலையுயர்ந்த மாலையை தூக்கி கொண்டு ஓடுதை பிடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே வீரர்கள் காக்காயை துரத்திட்டே போகிறாங்க. அதுவும் அப்படியே ஸ்லோவாக பறந்து 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 நேராக அந்த இடத்துல வந்து அந்த பொந்துக்குள்ளே போட்டுருச்சு. உடனே வீரர்கள் காக்கா கொண்டாந்து உள்ளே போட்டுருச்சு பாம்பு பொந்துக்குள்ளே, இடிங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் இடித்தார்கள். பாம்பு தலையை நீட்டினது, போட்டான் ஒரே போடு. பாம்பு நேராக இந்த காக்கா நேராக கொல்ல வச்சிருச்சு. அதே மாதிரி தான் சாத்தான் உங்களை நேராக தொட முடியாது. தான் உங்களை எப்படி தொட வைக்க முடியுமோ அந்த பொருளை கொண்டாந்து சபைக்குள்ளே வச்சுருவான். ஒரு பிரிவினையை உள்ளே வச்சுருவான். ஒரு அசுத்தத்தை உள்ளே கொண்டாந்து வச்சுருவான். உங்களை மேல் இருக்கிற பாதுகாப்பை எடுத்து விடுவான். இதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் தேசங்களில். அப்போ நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய இந்த கடைசி நாட்களில் எல்லா ஊழியம் தானே, எல்லா சபை தானே அப்படி யோசிச்சிடாதீங்க. அந்த ஊழியம் உங்கள் ஜீவனை பாதுகாக்க போதுமானதான் பாருங்க. அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லையா என்று பாருங்கள். அவர்கள் தேவனுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்களான்னு பாருங்க. அவர்கள் நடுக்கத்துடனே களி கூறுகிறார்களான்னு பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எல்லாவற்றிலும் கர்த்தரை முதல் இடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் அவருடைய பொறுமையை அலட்சியம் செய்து விடாதபடிக்கு
இந்த வருஷத்தில் நீங்கள் கவனமாக முடிவெடுக்க வேண்டிய காரியம் உங்கள் பாதுகாப்பு. உலகம் முழுசும் பயங்கரம் வரும், உலகம் முழுசும் தீமை வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை தொடக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு பல பாதுகாப்புகளை வைத்திருக்கிறார். அதுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது தான் கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்க போதுமானதாக இருக்கும். இரண்டாவது காரியம் பாருங்க, முதல்ல ரட்சிக்கப்படுங்கள். ரட்சிப்பின் அடையாளம், ரட்சிப்பை தினசரி நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கொண்டே இருங்கள். உங்கள் ரட்சிப்பு உங்ககிட்ட தான் இருக்குதான்னு பாருங்கள். எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் 1943 53 கதை சொல்லாதீங்க. இன்றைக்கி அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளே இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். ரட்சிப்பின் அடையாளம் யார் மேலே இல்லையோ அவர்கள் எல்லாம் அந்த ஆபத்துக்கு சமீபமாக இருக்கிறார்கள். வேதத்தில் ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17 19 வரைக்கும் பார்க்குறோம். எரிகோ பட்டணத்துக்குள்ளே யோசுவாவும் அவனை சேர்ந்த சிலரும் உளவு பார்க்க போகிறாங்க. பட்டணத்துக்குள்ளே அந்த பட்டணத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான சுவர் உள்ள, இந்த பெரிய ஊர், கதவை திறந்து விட மாட்டேங்கிறான் ராஜா, வீம்பு பண்ணுகிறான். படையெடுத்து போகணும், அவர்களை பிடிக்க முடியுமா, போய் பார்த்துட்டு வாங்கன்னு பார்க்க வர்றாங்க. அந்த உளவாளிகள் உள்ளே வரும்போது எரிகோவின் இராணுவம் அவர்களை பார்த்து விடுகிறது. யார் அது புதுசாக ஒருவன் உள்ளே வர்றான், இவர்கள் நிச்சயமாக இஸ்ரவேல் தீவிரவாதிகளாக தான் இருக்கும், நம்ம நாட்டை உளவு பார்க்க வந்திருக்காங்க, விரட்டிட்டு வர்றாங்க இவங்களை. இவன் ஓடி தப்பிச்சு, இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி தான். அந்த பல சுவர்களை தாண்டி குதித்து ராகாப் என்ற ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் ஒளிஞ்சிடுறாங்க. ராகாப் யாருங்க நீங்கன்னு கேட்கணும். நாங்கள் வெளியே இருக்காங்க, பாளையம் இருக்காங்களே இஸ்ரவேல், அந்த கூட்டத்திலேருந்து வருகிறோம். அந்த அம்மா சொன்ன, அப்படியா, நீங்கள் உள்ள நீங்கள் பயமில்லாமல் இருங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர்களை பந்தோஸ்தாக உள்ளே பாதுகாக்க வைத்து மேலே சோளத்தட்டையெல்லாம் கொண்டாந்து போட்டு அவங்கள மூடி வச்சிருது. இவர்கள் வருகிறார்கள், தேடுகிறார்கள், ராகாப் வீட்டை கதவை தட்டுறாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் பேர் ஓடி வந்தாங்களே உளவு பார்க்குறவங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே யாரும் வரலன்னு சொல்லி உள்ளே பார்க்கணும். உள்ளே வந்து பார்த்தான், சோளத்தட்டைகளை போட்டு தட்டைக்குள்ளே ஒளி வச்சிருக்குது அந்த அம்மா. வந்து தேடிட்டு அவர்கள் இல்லை என்று அவர்கள் திரும்பி போய்விடுகிறார்கள். இப்போ யோசுவாவும் அவரோடு கூட சேர்ந்தவர்கள் உளவாளிகளும் இந்த ராகாப் இடத்துல பார்க்குறாங்க. எங்கள் உயிரை காப்பாற்றினம்மா, ரொம்ப நல்லது, உனக்கு ரொம்ப நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம், உனக்கு என்ன வேணும் கேளு. அந்த அம்மாவுக்கு தெரியும் ஏன் இவங்களை பாதுகாத்ததுன்னா, கண்டிப்பாக கர்த்தருடைய ஜனங்கள் ஜெயித்து எரிகோவை பிடித்து விடுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் சாகிறவரோட நம்ம ஏன் சாகணும், நம்ம தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம சாகலாம், இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் படையெடுத்து வரும்போது எரிகோ பட்டணத்தில் நீங்கள் உங்களுடைய தீவிரத்தை காட்டி இந்த பட்டணத்தை பிடித்து ஜெயிக்கும்போது என் வீடு, நானும் என் வீட்டாரும் பாதிக்கப்படாதபடி எங்களை கொல்லக்கூடாது அப்படின்னா. யோசுவா யோசித்தார், நாங்கள் வர்ற வேகத்தில் அவன் இருக்கிற வெறியில் உன் வீட்டை எப்படிமா அடையாளம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு தெரியும் நீ என்னை பாதுகாத்தா என்று, என் வீரர்களுக்கு எப்படி தெரியும் வேகமாக வரும்போது, அப்போ உன்னை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஒரு சிவப்பு நூல் கயிறு ஒன்றை கொடுத்தார். அவர் சொன்னார், நாங்கள் திரும்பி வரும்பொழுது இந்த சிவப்பு நூல் கயிறு, ஒரு பெரிய கயிறை உன் வீட்டில் நீ தொங்க விடணும். அந்த அம்மாவுடைய வீடு எங்கேருந்து கேட்டால் எரிகோ பட்டணத்தின் அலங்கத்தில் இருந்தது. அந்த சுவத்து மேலே இருக்குது. அந்த சுவர் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு அகலமான சுவர், அதில் அவளுடைய வீடு இருந்தது. அந்த சுவர் இப்போவும் கூட இடியாமல் சில பகுதிகள் இருக்கிறது எரிகோவில். அது மேலே ஒரு வீடு இருந்தது. இதை நீ கட்டி வச்சிரு, கட்டி வைத்து நாங்கள் திரும்பி வரும்போது இந்த சிவப்பு நூல் இருக்கிற வீட்டுக்குள்ள என் வீரர்கள் வந்து யாரையும் தொடமாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தாங்க நாங்கள் கூட்டு வருவோம், நீ யாரை வேண்டுமானால் உள்ளே கொண்டாந்து வச்சுக்கலாம், உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், யாரை வேண்டுமானால் இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம். இந்த நூல் உன் வீட்டு ஜன்னலில் கட்டப்பட்டு எங்கள் பார்வைக்கு தெரிகிற மாதிரி வெளியே வரைக்கும் தொங்க விடப்பட்டிருக்கணும். ஒருவேளை அது எங்கள் பார்வைக்கு படாதபடிக்கு நீ கட்டி வைக்க மறந்துட்டேன்னா உன்னுடைய இரத்த பழிக்கு நாம் பொறுப்பு இல்லை, வந்தால் கொன்னா முடிஞ்சது கதை. இப்படி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நம்மகிட்ட இப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? அவர்கள் வரும்போது கட்டலாம் என்று காத்திருப்பீங்களா? இப்போ தானே இறங்கி போகிறாங்க இந்த ஆள்க, படையை திரட்டி கொண்டு வரும்போது இந்த நூலை கட்டி விடலாம் அப்படின்னு நினைப்பீங்களா?
இந்த அம்மாள் என்ன செய்தாள், ராகாப் இவங்க இறங்கி போன உடனே நூலை கட்டிட்டார். ஒருவேளை அடுத்த நிமிஷம் வந்தாலும் வந்துடுவான், யாருக்கு தெரியும்? எந்த நேரத்திலும் ஆக்கினை வந்து விடலாம், யாருக்கு தெரியும்? இந்த நூலை உடனே கட்டி வைங்க என்று கட்டி வைத்தார்கள். அதுதான் சொல்லுது யோசுவா 2வது அதிகாரம் 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தாரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாவது உன் வீட்டு வாசல்களில் வெளியே புறப்பட்டால், அவங்க வரும்போது இருங்க போய் கடையில் ஒரு சோடா குடிச்சிட்டு வரேன் வெளியே போனாலும் கதை முடிஞ்சது, அவன் ரத்தப்பழி அவன் தலையில். எவனாவது உன் வீட்டு வாசலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையில் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடு வீட்டில் இருக்கிற எவன் மேலாவது கை போடப்பட்டதே ஆகால், நீ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எங்கால் எவளாவது கொன்னுட்டா அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி உளவு பார்க்க வந்தவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். இந்த சிவப்பு கயிறு தான் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்கும் அடையாளமாக இருக்குது. இந்த ரட்சிப்பு உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும், உங்கள் மேல் அந்த கோபாக்கினை வரும் பொழுது, சங்கார தூதர்கள் வரும்போது, உன் தேசத்தின் மேலே ஒரு கோபாக்கினை செலுத்தப்படும் போது நீ அதுக்குள்ளே இருந்தால் தப்பிச்ச. உன் ரட்சிப்பு காற்றுல போயிடுச்சுன்னா முடிஞ்சது. இப்போ நமக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம் என்ன செய்வோம்? அவர்கள் திரும்பி வர்ற வரைக்கும் காத்திருப்போமா? நம்ம பாருங்க, எப்போ வேணாலும் வரலாம், அவன் யாரு நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து அந்த சிவப்பு நூலை ஜன்னலே கட்டிட்டாங்க. ஜன்னலை கட்டிட்டு அவர்கள் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த சிவப்பு நூல் இருக்கா, காற்றுல இதில் எங்கேயும் போயிருச்சா, மடிஞ்சிருச்சா, மடங்கிருச்சா, கண்ணுக்கு தெரியாமல் இடத்துல இருக்கான்னு இவர்கள் கட்டிட்டு பேசாமல் இருப்பாங்களா? அவங்க வேற என்ன செஞ்சுருப்பாங்க? தினம் அந்த கயத்தை போய் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்ப்பாங்க, சரியா இருக்கான்னு பாடுறா. அதுவரை கயிறு எங்கேயா கலண்டு விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். உள்ளே கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு வருகிறவர்கள், சங்கார தூதர்கள் நம்மையும் சேர்த்து கொண்டு போயிடுவான். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. அது எங்கேயாவது மடங்கி கிடங்கி கண்ணுக்கு தெரியாமல் இருக்குதா, அல்லது கட்டப்படாமல் இருக்குதா, அல்லது யாராவது கலட்டி போட்டு போயிட்டானா, காற்றுல எங்கேயாவது அடிச்சுட்டு போயிடுச்சா? அவர்கள் ஒவ்வொரு நிமிஷம் கண்ணும் கருத்தமாக இருப்பாங்க. அவர் சொல்கிறாங்க, அந்த ரட்சிப்புக்குள்ளே நீயும் உன் வீட்டாரும் இருக்கும்போது, அதுதான் பவுல் அங்கே சொல்லுகிறார், நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சொல்றது பார்த்தீங்களா? நீ ரட்சிக்கப்பட்டா அந்த ரட்சிப்புக்குள்ளே உன் குடும்பத்தை கொண்டு வா, உன் தகப்பனையும் தாயையும் பிள்ளைகளையும் உள்ளே கொண்டு வா. எவனாவது அந்த ரட்சிப்பின் இடத்தை விட்டு வெளியே போனான்னா அவன் மேல் இந்த கோபாக்கினை வந்தால் நாங்க பொறுப்பு இல்லதற்கு. அவன் அதுக்குள்ளேயே இருக்கணும். அதுக்குத்தான் அந்த வீடு, அதுக்குத்தான் அந்த நூல், அதுக்குத்தான் அந்த அடையாளம். இந்த நூல், இந்த சிவப்பு நூல் என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவர் நமக்கு தந்த ரட்சிப்பையும் காட்டுகிறது. இது பேர் தான் ரட்சிப்பு. அப்போ இந்த ரட்சிப்பு தினம் நமக்குள்ளே இருக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். கோபாக்கினை வர்ற காலத்தில் நம்ம போய் கயிறு இருக்கான்னு பார்க்கக்கூடாது, தினம். ஏனென்றால் இதுதான் நம்மை பாதுகாக்க போதுமானது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மன்னிப்பு, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சுத்திகரிப்பு, ஆண்டவருடைய இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த நன்மை, அதை எங்கேயாவது இழந்துட்டோமா, எங்கேயாவது சோரம் போயிட்டோமா, கர்த்தரை விட்டு வழி விலகிட்டோமா, அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட இடத்தில் இருந்து, அந்த கர்த்தரால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இடத்தில் இருந்து வெளியே தலையை காட்டிட்டோமா, எதனாலாவது ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு வெளியே போயிட்டோமா? கவனப்படுங்கள். உங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு கயிற்றை கொடுத்திருக்கிறார். யோசுவா காப்பாற்றுவதற்கு ஒரு கயிற்றை கொடுத்தான். கர்த்தர் உங்களை காப்பாற்ற தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தை உங்கள் மேல் அடையாளமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. உலகம் கதரும், உலகம் அழியும், பட்டணம் இடியும், சுவர்கள் ஒருவேளை மடியும், மன்னன் மடிஞ்சு போகலாம், ஜனங்கள் அழிந்து போகலாம், ஆடு மாடுகள் கொளுத்தப்படலாம். ராகாபே, உன் மீட்டின் மேல் இந்த தீமை வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார்.
அப்போ அந்த ரத்தம் நம்ம மேலே எப்பவும் இருக்கணும். அந்த ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் எப்பவும் இருக்கணும். போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது. பாவத்தை கண்டால் அங்கே போய் 4 நாள் வேலை செய்வது, பரிசுத்தத்தை கண்டால் இங்கே வந்து 2 நாள் தேவனிடத்தில் அழுவது, அப்படி இல்லை. அந்த கயிறு அலுங்காம, அந்த ரட்சிப்பு செதறாம, அந்த ரட்சிப்பின் எல்லை விட்டு நீங்கள் வெளியேறி போகாம, கர்த்தருடைய கோபாக்கினை கடந்து போகிற நேரத்தில் நீங்கள் அதற்குள்ளே இருப்பது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கு தான் அந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழி அந்த ரட்சிப்பிலே இருக்கிறது. நமக்கு வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபையிலேயும் ஊழியத்திலும் இருக்கிறது. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழியை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதுக்குள்ளே இருக்கணும். ராகாபதை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டாள். அந்த ரட்சிப்பு எங்கேயாவது அது வழி மாறி போகிறதா? ரட்சிப்பு ஒருவேளை குறைந்து போகிறதா? நான் ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் காட்டின அந்த வைராக்கியமும் அந்த வேகமும் இன்னைக்கு எனக்குள்ளே இல்லாமல் இருக்குதா? கவனம். இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடிய நாட்கள் வருகிறது, தீமையின் நாட்கள் வருகிறது. கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அண்டிக் கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? எந்த காரியத்துக்கும் நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கணும். எந்த காலத்திலும் அப்படி இல்லாட்டா கூட பரவாயில்ல, இந்த காலத்தில் நீங்கள் இருந்தால்தான் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழி உங்களுக்கு கிடைக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த வருஷத்திலிருந்து பல அதிகாரங்கள், சாத்தானுடைய பல தீவினைகள் கட்டுவிழ்த்து விடப்படும். வஞ்சிக்கிற அடையாளங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷத்தில் என்ன வரும்? டார்க் சயின்ஸ். டார்க் சயின்ஸ்னா இருண்ட விஞ்ஞானம், தீமையின் விஞ்ஞானம் தேசத்தில் பரவும். தீமை விஞ்ஞானம், மருத்துவத்தில் தீய விஞ்ஞானம் வரும், அரசியலில் தீய விஞ்ஞானம் வரும், சபைகளுக்குள்ளே தீய விஞ்ஞானம், டார்க் சயின்ஸ் உள்ளே நுழையும். எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். இந்த வருஷத்துலேருந்து பாருங்கள், புதுசாக சில கருவிகளை உங்களை கொண்டு வந்து காட்டுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாலெல்லாம் ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மொபைல் ஃபோன் கொண்டு வந்து அதில் கேம்ஸ் கொண்டு வந்து இன்றைக்கி வாலிபர்கள் நிறைய தேவனுடைய பிள்ளைகளை கூட அதுக்குள்ளே அடிமைத்தனப்படுத்தி கட்டி போட்டு வச்சுருக்கிறான். இனி அது தீவிரப்படுத்தப்பட்டு ஜனங்களுடைய ரட்சிப்பை இழக்க வைக்கிற அளவுக்கு அவர்களை என்டர்டெயின்மெண்ட்லையும் குதூகலத்திலையும் தேவையற்ற காரியங்களிலும் அவர்களை உள்ளே புறப்பட வைக்கும். அப்படிப்பட்ட மாய தோற்றங்கள் உண்டாகும். இனி வருகிற காலத்தில் ஜனங்களை ஏமாற்ற புறப்படுகிற வஞ்சகர்கள் எழும்புவாங்க. கடவுளுடைய பிள்ளைகள் மாதிரியே வந்து தீர்க்க தரிசனம் உரைத்து தீமையை பின்பற்ற சொல்லுவாங்க. அவன் நமக்கு தெரியும், அவன் வந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட அந்தி கிறிஸ்துவாவே இருப்பான். அந்தி கிறிஸ்து நம்ம ஏற்கனவே சொன்னமே அவன் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா இவர்கள் நமக்கு அவனை பின்பற்ற சொல்லி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு பெரிய தலைவர் எழும்பிட்டாரு, ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒன்று திரட்டுவார், வியாபாரத்தை ஒன்றாக்குவார், நம்ம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க செய்வார், என்ன ஒரு முத்திரை மாத்திரம் வாங்கிட்டா போதும் அவ்வளோதானே என்று சொல்லி தீமைக்கு வக்காலத்து வாங்குகிற அல்லது தீமைக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஊழியர்கள் கூட எழும்புவாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பொல்லாத பிசாசு செய்வான். அந்த காலத்தில் நமக்கு தெரியவே தெரியாது, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இருக்கும். இவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்கணும். பொல்லாத காரியங்கள்லேருந்து யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீங்க, கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீங்க, இந்த நெருப்பு பரவின காரியங்களைப் போல ஒரு தேசத்தில் பல அழிவுகளை பார்ப்பீங்க. 2024 கடைசியில் எத்தனை இடத்துல வெள்ளம், எத்தனை இடத்துல சேதம், நேபாளத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம், திபெத்து பகுதிகளில் ஒரு பெரிய நிலநடுக்கம், ஸ்பெயினில் ஒரு பெரிய நிலநடுக்கம், இப்படி பல இடங்களிலும் பல்வேறு விதமான பயங்கரங்கள். இவைகள் எல்லாம் நடக்கும்போது கர்த்தருடைய வேதம் சொல்லுது, உங்கள் விஞ்ஞானம் உங்களை காப்பாற்றாது, மனுஷ சக்தி உங்களை காப்பாற்றாது, என் ஜனங்களை கோபாக்கனிலிருந்து காப்பாற்ற நான் சில ஏதுக்களை வைத்திருக்கிறேன். ஒன்று, உங்கள் ரட்சிப்புக்குள்ளே இருங்க, அது உங்களை பாதுகாக்கும். ரட்சிப்பை விட்டு வெளியே இழுக்கக்கூடிய எந்த மாய உபதேசத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அடைக்கல பட்டணத்துக்குள்ளே நீங்கள் அடைக்கலமாக இருங்கள். நீங்கள் நம்பி சார்ந்திருக்கிற ஊழியங்களும் சபைகளும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள கூடாத அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய வேதம் சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம்
35-36 வசனத்தில் பூமி எங்கிலும் குடியிருக்கிற அனைவர் மேலும் தீமை ஒரு கண்ணியை போல வரும். எல்லார் மேலே வருமா? பூமியின் மேல் குடியிருக்கிற ஒரு வெள்ளம் மாதிரி, அலை மாதிரி, கொள்ளை நோய் மாதிரி, பூமி அதிர்ச்சி மாதிரி, பூமியில் குடியிருக்கிற அநேகர் மேலே அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலோசனை. எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்புவதற்காக. கர்த்தருடைய ரகசிய வருகை வரும்போது அவர் முன்னால போய் நிற்கும்படிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த 2 காரியங்களுக்கு நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்றோம் நம்ம. ஆனா எதுக்கு ஜெபம் பண்றோம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னார், இவைகளுக்கு நீங்கள் தப்புவதற்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண இந்த ஜெபம் உங்களை பாதுகாக்க போதுமானதாக இருக்கிறது. நீங்கள் இவைகளுக்கு தப்ப வைக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஜெபம் கர்த்தருக்கு முன்னால போய் நிற்கும்படிக்கு உங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிறது. இப்போ இந்த 2 காரியத்தை கவனத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. தீமைகளை குறிவைத்து அதனுடைய பாதுகாப்புக்கு ஜெபம் பண்ணுங்க இந்த காலத்தில். 2வது, உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படிக்கு ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பூமி நடுங்கும் போது, சுனாமி அலைகள் பெருகும் போது, கொள்ளை நோய் வரும்போது ஜெபம் மாத்திரம் பண்ணால் போதுமாயா அப்படி நீங்கள் கேட்கலாம். சும்மா வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டா அது எப்படி பாதுகாக்கும்? நம்ம ஏதோ பாதுகாப்புக்கு ஏதாவது ஒன்று பார்க்கணும் இல்லை அப்படின்னு நம்ம மனசில் தோன்றும். இந்த ஆலோசனை சொன்னது ஒரு மனுஷனாக இருந்தால் நம்ம அப்படி யோசிக்கலாம். இதை யார் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் கர்த்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் மேலே ஒரு பெரிய பட்டியல் இருக்கிற அந்த அதிகாரத்தில் படித்து பாருங்கள். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புவதற்கு ஒரே ஒரு சோர்ஸ், ஒரே ஒரு காரியம்தான் இருக்குது, ஜெபம். அந்த ஜெபம் நம்ம எப்படி பண்ணுகிறோம் என்பதிலும் இருக்கிறது. சும்மா ஜெபம் சொன்னோடனே சும்மா எழுதி வச்சு படிக்கிறது, போகிற போக்கில் ஜெபிக்கிறது, அப்படி இல்லை. இந்த காலங்கள் தீவிரமாய் ஜெபம் பண்ண வேண்டிய காலம், தீவிரமாய் உங்கள் ஆயத்தத்துக்காக மன்றாட வேண்டிய காலம், உங்கள் ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைவதற்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ண வேண்டிய காலம். இந்த ஜெபத்தில் ஊக்கமாக நீங்கள் முன்னேற வேண்டும். இந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் சொல், கண்ணி மாதிரி வரும், நீங்கள் மாத்திரம் தப்புவீர்கள். கண்ணி தெரித்தது, நாமோ தப்பினோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ இவைகளுக்கு எல்லாம் ஜெபம் ஒரு மூல காரணமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் பொதுவாய் நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு சொன்ன மாதிரி தீமை பலம் பெறுகிறதையும் அதிகாரம் பெறுகிறதையும் ஜனங்களை வஞ்சிக்கும்படிக்காக உங்கள் வாழ்க்கையிலே தங்களை பொருத்தி கொள்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறையா ஒரு புதிய விஞ்ஞானம் நிறையா வரும். அது மனிதர்களோட தன்னை பொருத்தி கொள்ளும். இப்போவே பார்த்தீங்கன்னா பிம்பங்களை உண்டாக்குறாங்க. ஏஐ அப்படின்னு சொல்கிற ஒரு விஞ்ஞான வடிவம். அது மனுஷன் மாதிரியே சில பிம்பங்களை உண்டு பண்ணும். அந்த பிம்பங்களை நம்ம நடுவில் கொண்டாந்து நிறுத்தும். இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. பாஸ்டர் என்ன செய்கிறார், வீட்டில் உட்காந்துட்டு தன்னை போலவே ஏஐயில் ஒரு பிம்பம் செய்து ஞாயிற்றுக்கிழமை அதை அனுப்பி பிரசங்கம் பண்ண வச்சிடுறாரு. பார்த்துருப்பீங்களே நீங்கள் நிறைய இடத்துல. இன்னைக்கு மிஷின் வந்து பிரசங்கம் பண்ணுது, மிஷின் வந்து பேசுது. இப்போ இந்த பிம்பங்களை உருவாக்கி ஒரு பொய்யான தரிசனத்தை உண்டாக்க முடியும். உங்களுக்கு ஒரு கூட்டத்தை நடந்துருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னால் ஆண்டவர் வந்து நிற்கிற மாதிரி காமிச்சு அப்படியே மறைய வைக்கலாம். பொய்யான அற்புதங்கள் எல்லாரும் ஓன்னு சொல்லி, அப்போ இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். அது விஞ்ஞானம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், ஆனால் அது எந்த சபை என்று என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஒரு பெரிய கிறிஸ்தவ அமைப்பு, அதில் ஒரு போதகர் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எக்ஸார்சிசம் என்று சொல்லுகிற பிசாசுகளை துரத்துறாங்க பாருங்க. அதில் இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆள், ரொம்ப முக்கியமான ஆள். இது வரைக்கும் 1,68,000 பிசாசை துரத்திருக்காராம் எக்ஸார்சிசம் பண்ணி. அதுக்குன்னே ஜனங்கள் வருவாங்க, அங்கே பெரிய பெரிய கூட்டம் வந்து பிசாசு துரத்துறேன்னு சொல்லி அவர் மேடையில் பிசாசு துரத்தும் போது அவர்கள் அப்படியே மயக்கமாய் கீழே விழுறாங்க ஆட்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு அப்படியே எழுந்து
அப்படி நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறது எல்லாரும் பார்ப்பாங்க. கண்ணுக்கு தெரியும், பேய் தெரியும், பிசாசு தெரியும். அந்த வளாகத்திலே, அந்த ஊழிய அந்த ப்ரமிசஸில், அந்த வளாகத்தில் ஜனங்கள் போய் தங்குவாங்க. இந்த மாதிரி ஜெபத்துக்கு வந்தவங்க தங்கினால் இரவு நேரத்தில் அங்கே இயேசு நடப்பது தெரியும், பார்ப்பாங்க. கட்டடத்தின் மேலே இயேசு வந்து நின்று ஆசி வழங்கிட்டு மறைந்து போவதை பார்ப்பாங்க. திடீரென்று செட்டை எடுத்து தேவதூதர்கள் அந்த வளாகத்தில் உலாவுகிறதை பார்ப்பாங்க. சில இடத்துல பிசாசு அப்படியே பதுங்கி உள்ளே வருகிறதை பார்ப்பாங்க. இடம் என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, மேடையில் வச்சு பேய் விரட்டுறாரு, பேய் அந்த உடம்புக்குள்ளேருந்து வெளியே போகிறது, கண்ணுக்கு எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. பார்த்த உடனே நம்ம ஆட்களுக்கெல்லாம் சாமி வந்துடும், ஓன்னு சொல்லி கீழே விழுந்துடும். கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்கள், அந்த பிசாசு அங்கேருந்து பார்த்து அப்படியே மறைஞ்சு போகுதுன்னு. இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சோதித்து பார்த்த பொழுது, அவர்கள் வைத்திருக்கிற அந்த கட்டடத்துக்கு கீழே ஒரு லேபரட்டரி மாதிரி ஒரு பெரிய இடம் வச்சுருக்கிறாங்க, அண்டர் கிரவுண்டில். இந்த மேடைக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் அதில் இந்த ஏஐ ப்ரொஜெக்ஷன் சொல்லுகிற அந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டங்களை உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆளை மேலே கொண்டு வந்து அவனை பரவசப்படுத்தி அவனிடத்தில் பிசாசு விரட்டுறேன்னு சொன்ன உடனே அவன் கீழே இருந்த ஒரு பிம்பத்தை வடிவமைத்து விட்டால் ஒரு ஆள் மாதிரியே அந்த கதிர்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து உருவாக்கும். பேய் மாதிரியே தெரியும் நமக்கு. அது போகும், நடக்கும். இதை பார்த்த உடனே ஜனங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாங்கள் உண்மையான ஒரு பேயை காண்பதை போல அவர் நம்பிடுவாங்க. இது நடக்குது, உண்மை. அது சில அது கண்டுபிடிச்சு போட்ட அந்த அவர்கள் வெளியிட்டிருக்கிற சில பதிவுகள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கு என்கிட்ட. அப்புறம் அந்த வளாகம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜீசஸ் வந்து நிற்பார். இது எல்லாமே ஏஐயில் உண்டாக்கப்பட்ட பிம்பங்கள். அதை மனிதர்கள் நடுவில் கலந்து விடுவது எப்படி இருக்கும் பாருங்க. குடும்பத்துக்குள்ளே கலந்து விடுவது, வீட்டுக்குள்ளே கலந்து விடுவது. இந்த கலாச்சாரம் இனி வருகிற வருஷத்தில் தீவிரமாகிவிடும். நீங்கள் வேணா பாருங்கள், எழுதி வச்சுங்க, தீவிரமாகும். எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் வேறு ஒரு பிம்பங்கள் மனித வாழ்க்கையில் கலக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப பிரியமான என் தாய் இறந்து விட்டால் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மா மாதிரியே ஒரு 3Dயில் ஒரு ஏஐ பிம்பத்தை செஞ்சு உங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டுறோம், அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கட்டும். புருஷன் இறந்துட்டானே அது மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டாந்து உள்ளே வச்சுருவோம், மனைவி இறந்துட்டாலே பிம்பத்தை கொண்டாந்து வச்சுருவோம். இனி அந்த கலாச்சாரம் தீவிரமாய் வந்து ஒரு மனிதன் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பிம்பம் ஒரு தகப்பன் போல தாயை போல இருக்கும். அப்போ சொல்கிறாங்க, இனி வரக்கூடிய விஞ்ஞானம், அந்த மாறுபட்ட விஞ்ஞானம் மனிதர் கூட்டத்தோட மாய தோற்றங்களை கொண்டு வந்து இணைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ பாப்புலேஷன் இருக்கு பாருங்க, மக்கள் இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி பேர் இருந்தாங்கன்னா 1600 கோடி இப்படிப்பட்ட மாய தோற்ற பிம்பங்கள் மனிதருடைய சமுதாயத்தில் கலக்கப்பட ஆரம்பிச்சிடும். எது உண்மைன்னு தெரியாது, எது பொய்ன்னு தெரியாது, யார் அரசாளுவை பண்ணுறான்னு தெரியாது. அந்த ஆள் ஒருவேளை இறந்தாலும் அவர் மாதிரி ஒரு பொம்மை வந்தால் தெரியாது. வீட்டுக்குள்ளே வந்துடும், சபைக்குள்ளே வந்துடும், அரசியலுக்குள்ளே வந்துடும், பொருளாதாரத்தில் வந்துடும், இராணுவத்துக்குள்ளே வந்துடும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காலங்களிலிருந்து நீங்கள் தப்புவதற்கு கர்த்தர் சொல்றாரு, உலகம் மயங்கும், உலகம் ஏமாந்து போகும், உலகம் அந்த மாய வலையிலே சிக்கிக்கொள்ளும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நான் பாதுகாக்க அறிந்திருக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து எது உண்மை எது பொய் என்பதை நமக்கு துல்லியமாக வெளிப்படுத்தி காமிச்சிருவார். இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணுமே. இப்போ வந்து இயேசு வந்து நிற்கிற மாதிரி வந்து நின்று ஒரு கள்ள உபதேசத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு மேடையில் அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது இயேசு வந்து, ஆம் நான் தான் இங்கே நிற்கிறேன், அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் உண்மைதான், அந்த உபதேசம் உண்மைதான், நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனால் என்ன செய்வீங்க? அப்போ இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னு சொன்னால் இந்த கடைசி காலங்களில் சாத்தானுடைய தீவிர தந்திரங்கள் வெளிப்படுகிறதை இந்த வருஷத்துலேருந்து நிறைய பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது சாத்தானுடனால் உண்டானதா தேவனால் உண்டானதா என்று கண்டுபிடிக்கணும்னா, உங்கள் ஜீவன் தப்பணும்னா கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே நீங்கள் நிற்கணும், கர்த்தரை முழு மனதாய் பின்பற்றி கொள்ளணும், இடைவிடாமல் தேவனிடத்தில் ஜெபிக்கணும், எல்லா விஷயத்திலும் கர்த்தரை அண்டி வாழணும். எல்லாத்தையும் எதுனாலும் கர்த்தரை வச்சு தான் வாழணும். சின்னதோ பெரிதோ எல்லாவற்றுக்கும் கர்த்தரை தேடுங்கள், அவர் உதவியை தேடுங்கள். கர்த்தர்
எந்த தீமையிலும் இருந்து விலக்கி உங்களை காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். மாய உலகத்தின் கண்ணிகளுக்கும் மரண கண்ணிகளுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் இனி வருகிற தேவனுடைய கோபாக்கினைக்கும் தப்பித்து கொள்ளத்தக்கதான போக்கையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் நம்மேல் ஊற்றி தம்முடைய பூரண கிருபையினால் நம்மை பாதுகாத்து கொள்ள பூரணமாயிருக்கிறார். நம்ம கேட்குற சத்தியத்தில் கவன பிசகா அலட்சியமாக இருந்தால் வாரிக்கொள்ளப்படுகிறவரோட நாமும் வாரிக்கொள்ளப்படவும் ஏமாந்து போகிறவருடனே நாமும் ஏமாந்து போகவும் வழி உண்டாகிவிடும். இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா? அவங்கள சொல்லி நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாவிட்டால் அந்த சிவப்பு நூல் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போயிட்டா அவருடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் சொல்ல முடியாது. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே உறுதியாக நிலைத்து நிற்கும்படி, ரட்சிப்பை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பின் வல்லமைக்கு உங்களை ஒப்புக்கொடு ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை தாங்கும்படி ஜெபத்தின் ஆவி. நாம் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் கர்த்தர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடும் மிகுந்த கண்ணீரோடும் நமக்காக வேண்டுதல் செய்யும்படி ஜெப ஆவி. மூன்றாவது, மாய பிம்பங்கள், மாயமான விஞ்ஞானம், மாயமான மனிதர்களை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான வஞ்சகங்கள், இவைகளை காணும்படி கர்த்தர் உங்களுடைய பிரகாசமான மனக்கண்களை திறக்கணும். பிரகாசமான மனக்கண்களை திறக்கணும். தேவ தரிசனங்கள் உங்கள் கண்களிலே உண்டாகணும். இது உண்மை, இது பொய் என்று பகுத்தறியத்தக்கதான பகுத்தறியும் வரம் இப்பொழுது உங்களுக்குள்ளே கொடுக்கப்படணும். நாம் இருக்கிறது ஒரு கொடிய காலம், இருண்ட காலம். ராக்காலத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். ராக்காலத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். உங்கள் கண்கள் திறக்கப்படணும், காதுகள் திறக்கப்படணும், உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படணும், ஜெப ஆவி உங்களுக்குள்ளே ஊற்றப்படணும். நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும். ஏமாற்றுகிற வஞ்சகங்கள், ஏமாற்றுகிற கொடுமை, ஏமாற்றுகிற தீமைகளுக்கு விலக்கி கர்த்தருடைய ஆவியானவர்களை காப்பாற்றணும். சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நம்பிவிடாமல் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளத்தக்கதான தேவனுடைய பூரண வெளிப்பாடுகள் நமக்குள்ளே கடந்து வரணும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.